எல்லோருக்கும் வணக்கம். கிருஷ்ணா கீதா விஸ்டம் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். பெண்கள் ருத்ராட்சம் அணியக்கூடாதுன்னு உண்மையிலேயே சிவபெருமான் சொல்லியிருக்காரா? இல்ல இந்த ஒரு விஷயத்த நாமே பயமா பழக்கமா கட்டுப்பாடா மாத்திக்கிட்டோமா? இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல ருத்ராட்சத்தை ஒரு சாதாரண மணி மாதிரி பார்க்கிற பார்வைய கொஞ்சம் தள்ளி வைக்கணும். ஏன்னா ருத்ராட்சம் அப்படிங்கிறது கழுத்துல போட்டுக்கிற ஒரு மாலை மட்டும் கிடையாது. சிவனை நினைச்சுக்கிற ஒரு நினைவு சின்னம். மனசு அலைஞ்சிட்டே இருக்கும்போது நான் யாரை நினைச்சு இந்த ருத்ராட்சத்தை அணிஞ்சிருக்கேன்னு நம்மையே திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு ஆன்மீக அடையாளம். பழைய சைவ மரபுல ருத்ராட்சத்துக்கு ரொம்ப உயர்ந்த இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பா ருத்ராட்ச ஜாபால உபனிஷத் ருத்ராட்சம் எங்கிருந்து தோன்றியது, எப்படி அணியணும், எந்த மாதிரி மணியை தேர்வு செய்யணும், அதுக்கு என்ன ஆன்மீக முக்கியத்துவம் இருக்குன்னு பல விஷயங்களை சொல்லுது. அந்த நூலிலேயே ருத்ராட்சம் ருத்ரனுடைய கண்களிலிருந்து தோன்றியதாக சொல்லப்படுகிறது. அதனாலதான் ருத்ராட்சம்னு பேர் வந்தது. ஒரு விஷயத்தை இங்க கவனமா புரிஞ்சுக்கணும். பெண்கள் ருத்ராட்சம் அணியக்கூடாதுன்னு சொல்ற பொதுவான கருத்துக்கு இந்த உபனிஷத் தெளிவான தடை வைக்கிறதா? அப்படி ஒரு பெண் ஆண் அடிப்படையிலான பொது தடை இந்த உரையில் நமக்கு தெரியல. மாறாக சிவபக்தன் ருத்ராட்சத்தை உடம்பின் பல பகுதிகளில் அணியலாம், தொடர்ந்து அணியலாம் என்று அந்த மரபு விரிவாக பேசுகிறது. அதனால ஒரு பெண் ருத்ராட்சம் அணிஞ்சா சிவன் கோபப்படுவாரு, குடும்பத்துக்கு கெடுதல் வரும், திருமண வாழ்க்கை பாதிக்கப்படும், குழந்தைகளுக்கு பிரச்சனை வரும் என்று பயமுறுத்துற வார்த்தைகளை கேட்டவுடனே நம்பிடாதீங்க. முதல்ல இதுக்கு சாஸ்திர ஆதாரம் என்னன்னு கேளுங்க. ஆன்மீகத்துல கேள்வி கேட்பது தவறு கிடையாது. உண்மையை தெரிஞ்சுக்கிற ஆர்வம்தான் பக்தியின் முதல் படி. அந்த குற்ற உணர்வு தான் இங்க பெரிய பிரச்சனை. சிவன் உங்க பக்தியை பாலினத்தால அளக்கிறாரா? நீங்க பெண்ணா ஆணா என்று பார்த்துதான் உங்க மனசுல இருக்கிற பக்தியை ஏற்றுக்கிறாரா? இல்ல உங்க மனசு எவ்வளவு உண்மையா இருக்குன்னு தான் பார்க்கிறாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா இத சொல்லும்போது இன்னொரு விஷயத்தையும் நாம மறந்துடக்கூடாது. ருத்ராட்சம் அணிவதுக்கு எந்த விதிமுறையும் கிடையாதுன்னு சொல்வதும் சரியல்ல. பழைய உரைகள்ல சில குறிப்பிட்ட ஒழுக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நல்ல நிலையில் இருக்கும் ருத்ராட்சத்தை பயன்படுத்தணும். உடைந்தது, பூச்சியால் சேதமடைந்தது, குறைபாடுள்ளதை தவிர்க்கணும்னு சொல்லப்படுகிறது. மேலும் ருத்ராட்சம் அணிபவர் சில உணவு மற்றும் பழக்கங்களை தவிர்க்கணும்னு ருத்ராட்ச ஜாபால உபனிஷத் குறிப்பிடுகிறது. இதிலிருந்து நமக்கு என்ன புரியுது? ருத்ராட்சம் என்பது போட்டுட்டா எல்லாம் சரியாகிடும்னு சொல்ற மாயாஜால பொருள் கிடையாது. அதே நேரத்துல ருத்ராட்சம் பெண்கள் தொடக்கூடாத புனித பொருள்னு சாஸ்திரத்தை தாண்டி நாம உருவாக்கி கொள்ள வேண்டியது இல்லை. அந்த நேரத்துல கழுத்துல இருக்கிற ஒரு ருத்ராட்சத்தை தொட்டு சிவா என்னால முடியல நீ பாத்துக்கோ என்ற ஒரு நிமிஷம் கண்களை மூடுறாங்கன்னா அந்த ஒரு நிமிஷம் அவர்களுக்கு மன அமைதியை கொடுக்கலாம். அந்த ருத்ராட்சம் அவர்களுடைய பிரச்சனையை மாயமா அழிக்காது. ஆனா பிரச்சனையை எதிர்கொள்ற மனசுக்கு ஒரு நினைவூட்டலாக இருக்கலாம். இதுதான் ருத்ராட்சத்தின் ஆழமான அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டிய இடம். ருத்ராட்சத்தை அணிவதற்கு முன்னாடி எனக்கு என்ன பலன் கிடைக்கும்னு மட்டும் கேட்காதீங்க. நான் எப்படி மாறப்போறேன்னு கேளுங்க. அப்படி ருத்ராட்சம் நம்ம வாழ்க்கையோட இணைந்தா அது வெறும் மணியா இருக்காது. அது நம்ம மனசுக்கு ஒரு கண்ணாடியா மாறும். உங்களுக்கும் யாராவது பெண்கள் ருத்ராட்சம் அணியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா? அப்படின்னா அந்த வார்த்தையை கேட்டு பயப்படாம ஒரு முறை அமைதியா யோசிச்சு பாருங்க. இந்த தடைக்கு ஆதாரம் என்னன்னு தேடி பாருங்க. ஏன்னா ஆன்மீகம் நம்மை பயமுறுத்த வரல. ஆன்மீகம் நம்ம பயத்திலிருந்து வெளியே கொண்டு வர வருது. அதனால இந்த முதல் உண்மையை மட்டும் மனசுல ஆழமா பதிச்சுக்கோங்க. ருத்ராட்சம் யாரையும் தாழ்த்துவதற்கான அடையாளம் கிடையாது. அது சிவனை நினைவூற்ற அடையாளம். ஆனா இதுக்கு அடுத்த கேள்வி இன்னும் பெரியது. ருத்ராட்சம் உண்மையிலேயே சிவனுடைய கண்ணீரிலிருந்து தோன்றியதுன்னு சாஸ்திரம் ஏன் சொல்கிறது? அந்த கண்ணீருக்கு பின்னாடி என்ன கதை இருக்கு? சிவன் ஏன் கண்களை மூடினார்? அந்த ஒரு கண்ணீர் துளி எப்படி மனிதர்களுக்கு ஆன்மீக அருளின் அடையாளமா மாறியது? அந்த ரகசியத்துக்குள்ளதான் அடுத்த பகுதி நம்மை கூட்டிட்டு போகுது. முந்தைய பகுதியில ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்தோம். பெண்கள் ருத்ராட்சம் அணியக்கூடாதுன்னு சொல்ற பொதுவான கருத்துக்கு தெளிவான சாஸ்திர ஆதாரம் இருக்கிறதான்னு முதல்ல பார்க்கணும்னு சொன்னோம். இப்ப அந்த கேள்வியை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ருத்ராட்சம் அப்படிங்கிறது எங்கே இருந்து வந்தது, ஏன் அதுக்கு இவ்வளவு புனிதமான இடம் கொடுக்கப்பட்டதுன்னு பார்ப்போம். ருத்ராட்ச ஜாபால உபனிஷத் ருத்ராட்சத்தின் தோற்றத்தை சிவபெருமானோட கண்ணீரோடு இணைக்கிறது. இந்த கதையை வெறும் ஒரு புராண கதைன்னு கேட்டு கடந்து போயிடக்கூடாது. அந்த கதைக்குள்ள ஒரு ஆழமான ஆன்மீக அர்த்தம் இருக்கு.
சிவபெருமான் திரிபுராசுரர்களை அழிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தபோது உலக நலனுக்காக ஒரு மிகப்பெரிய தியானத்துக்குள் சென்றதாக மரபு சொல்கிறது. அவர் கண்களை மூடி நீண்ட காலம் யோசித்து தியானித்து சரியான தருணத்துக்காக காத்திருந்தார். அந்த தெய்வீக நிலையில் அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் துளிகள் விழுந்தன. அந்த கண்ணீர் துளிகளிலிருந்து ருத்ராட்ச மரங்கள் தோன்றினதாக இந்த மரபு கூறுகிறது. இப்ப நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சிவனுடைய கண்ணீர் ஏன் ஒரு மரமாக மாறணும்? ஏன் அது ஒரு சாதாரண கல்லாகவோ உலோகமாகவோ வேற ஏதாவது பொருளாகவோ மாறல? கண்ணீர் அப்படிங்கிறது என்ன? மனுஷர் ரொம்ப சந்தோஷப்பட்டாலும் கண்ணீர் வரும், ரொம்ப துன்பப்பட்டாலும் கண்ணீர் வரும், அன்பு அதிகமாயிருந்தாலும் கண்ணீர் வரும், பிரிவு வந்தாலும் கண்ணீர் வரும். சில நேரம் வார்த்தைகளால சொல்ல முடியாத உணர்ச்சியையே ஒரு கண்ணீர் சொல்லிடும். அதனால சிவனுடைய கண்ணீர் அப்படிங்கிறது பலவீனத்தின் அடையாளம் கிடையாது. எல்லா உயிர்களுடைய துன்பத்தையும் உணரக்கூடிய கருணையின் அடையாளமா இதை பார்க்கலாம். ஒரு அம்மா தன்னோட குழந்தை கஷ்டப்படுறத பார்த்துட்டு அழுறாங்கன்னா அந்த கண்ணீருக்குள்ள அன்பு இருக்கு. ஒரு அப்பா தன்னோட பிள்ளை தவறான பாதைக்கு போயிட்டானேன்னு கவலைப்பட்டு கண்ணீர் விடுறாருன்னா அந்த கண்ணீருக்குள்ள அக்கறை இருக்கு. அதே மாதிரி சிவனுடைய கண்ணீரை கருணையோட ஒரு அடையாளமா பார்க்கிறோம். அப்படின்னா ருத்ராட்சத்தை கழுத்துல அணியிற ஒவ்வொரு முறையும் எனக்கு என்ன பலன் கிடைக்கும்னு மட்டும் கேட்காமல் நான் என்னை சுற்றி இருக்கிற உயிர்களிடம் எவ்வளவு கருணையோட இருக்கேன்னு நம்மையே கேட்கணும். இதுதான் இந்த கதையோட உள்ளார்ந்த அர்த்தம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை பாருங்க. ஒரு சின்ன வார்த்தைக்கே கோபம், ஒரு சின்ன பிரச்சனைக்கே மனசு உடைஞ்சிடுது. யாராவது நம்ம மதிக்கலன்னா உடனே அவர்களை வெறுக்க ஆரம்பிச்சிடுறோம். நம்ம கஷ்டத்தை மட்டும் பெருசா பார்க்கறோம். நமக்கு முன்னாடி நிற்கிற மனிதனுடைய கஷ்டத்தை கவனிக்கவே மாட்டோம். ஆனா ருத்ராட்சம் சிவனுடைய கண்ணீரை நினைவூட்டுறதுன்னா அது நம்ம மனசுக்கு ஒரு கேள்வி கேட்கணும். நீ பார்க்கிற மனிதனுக்குள்ளேயும் ஒரு தெரியாத கண்ணீர் இருக்கலாம். அதை நீ புரிஞ்சிக்க முயற்சி பண்றியா? உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கா? வீட்ல ஒருத்தர் உங்களோட பேசாம இருந்திருப்பாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்டா ஒண்ணும் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அவர்களுடைய கண்களை பார்த்தா ஏதோ வலி இருக்குன்னு தெரியும். சில நேரம் மனிதர்கள் தங்களுடைய துன்பத்தை சொல்ல மாட்டாங்க. அவர்களுடைய அமைதியே அவர்களுடைய அழுகையாக இருக்கும். அதனால சிவனுடைய கண்ணீரிலிருந்து பிறந்ததாக சொல்லப்படும் ருத்ராட்சம் நம்ம கண்ணை மட்டும் மூடச் சொல்லாது, மற்றவர்களின் வலியை பார்க்கிற மனசையும் திறக்கச் சொல்லுது. இன்னொரு அழகான விஷயம் இருக்கு. ருத்ராட்சம் ஒரு விதையிலிருந்து வளர்ற மரத்தோட தொடர்புடையது. விதை மண்ணுக்குள்ள போகும்போது வெளியிலிருந்து பார்த்தா அது அழிஞ்சிட்ட மாதிரி தெரியும். ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய வாழ்க்கை மறைந்திருக்கும். கொஞ்ச காலம் கழிச்சு அது முளைக்கும், மரமா வளரும், பழம் தரும். நம்ம வாழ்க்கையும் அப்படித்தான். சில நேரம் நமக்கு நடக்கிற கஷ்டங்கள் நம்ம வாழ்க்கைய முடிச்சிடுச்சு போல தோணும். இனிமேல் என்னால முடியாதுன்னு நினைப்போம். ஆனா அந்த இருக்குக்குள்ளேயே ஒரு புதிய மாற்றத்துக்கான விதை இருக்கலாம். உங்க வாழ்க்கையில இப்ப ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கா? யாருக்கும் சொல்ல முடியாத ஒரு கவலை இருக்கா? ரொம்ப நாளா எதிர்பார்த்தது நடக்காம இருக்கா? அப்படின்னா இந்த ருத்ராட்ச கதையை ஒரு முறை வேற கோணத்துல பாருங்க. சிவனுடைய கண்ணீர் விழுந்த இடத்திலிருந்து ஒரு புனித மரம் உருவானதுன்ற நம்பிக்கை நமக்கு ஒரு பெரிய பாடம் சொல்லுது. கண்ணீருக்கு அப்புறமும் வாழ்க்கை இருக்கு. நீங்க இப்ப அழுறீங்கன்னா அதுவே உங்க கதை முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. சில கண்ணீர் நம்ம உடைக்க வருது, சில கண்ணீர் நம்ம சுத்தப்படுத்த வருது, சில கண்ணீர் நம்ம உள்ள இருக்கிற அகந்தையை கரைக்க வருது, சில கண்ணீர் நம்ம மற்றவர்களின் வலிய புரிஞ்சிக்கிற மனிதனா மாத்துது. அதனால ருத்ராட்சத்தை அணியிற பெண்ணோ ஆணோ ஒரே ஒரு விஷயத்தை நினைவுல வச்சுக்கலாம். இந்த மணி சிவனை நினைவூட்டட்டும், என் மனசு கொஞ்சம் அமைதியா இருக்கட்டும், என் வார்த்தை யாரையும் காயப்படுத்தாம இருக்கட்டும், என் கண்ணு மற்றவர்களின் வலியை பார்க்கட்டும். இப்படி அணிஞ்சா ருத்ராட்சம் வெறும் ஆபரணம் இல்ல, அது தினமும் நம்ம மனசுக்கு கொடுக்கிற ஒரு சிறிய ஆன்மீக நினைவூட்டல். ஆனா இங்கதான் அடுத்த மிக முக்கியமான கேள்வி வருது. ருத்ராட்சம் சிவனுடைய கண்ணீரின் அடையாளம்னா பெண்கள் அணியும் போது மட்டும் ஏன் இவ்வளவு பயம் காட்டப்படுகிறது? திருமணமான பெண்கள் அணியக்கூடாது, பெண்கள் அணிந்தால் கணவருக்கு ஆபத்து, மாதவிடாய் காலத்துல கண்டிப்பா கழற்றணும்னு பலவிதமான வார்த்தைகள் எங்கே இருந்து வந்தது? இது உண்மையிலே சாஸ்திரமா இல்ல தலைமுறை தலைமுறையா வந்த ஒரு சம்பிரதாயமா? இந்த இரண்டுக்கும் நடுவில் இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்காம ருத்ராட்சத்தை பற்றி பேசினா உண்மையையும் நம்பிக்கையையும் நாமே கலக்கிடுவோம். அதனால அடுத்த பகுதியில பெண்கள் ருத்ராட்சம் அணிவது பற்றி சொல்லப்படும் தடைகள்ல எது சாஸ்திரம், எது சம்பிரதாயம், எது வெறும் பயமுறுத்துற நம்பிக்கைன்னு மிகவும் தெளிவாக பார்க்கலாம். அடுத்த பகுதியை தவற விடாதீங்க. ஏன்னா இந்த ஒரு உண்மை தெரிஞ்ச பிறகு பெண்கள் ருத்ராட்சம் அணியக்கூடாதுன்னு கேட்ட உடனே நீங்க முதல்ல கேட்க போற கேள்வியே மாறிப்போகும். பெண்கள் ருத்ராட்சம் அணியக்கூடாது. இந்த ஒரு வார்த்தை எத்தனை பெண்களுடைய மனசுக்குள்ள பயத்தை உருவாக்கி இருக்கும் தெரியுமா? ஒரு பெண் பக்தியோட ருத்ராட்ச மாலை வாங்குறாங்க.
சிவபெருமான நினைச்சு அதை கையில் எடுக்கிறாங்க. அப்போ பக்கத்துல இருக்கிற ஒருவர், அது நீ அணியாத, பெண்கள் ருத்ராட்சம் அணியக்கூடாது, அது குடும்பத்துக்கு நல்லதில்லைன்னு சொல்லிட்டா போதும். அந்த பெண்ணுக்கு என்ன ஆகும்? அவங்க மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துடும். நான் ஏதாவது தப்பு பண்றேனா? சிவபெருமானுக்கு இது பிடிக்காதா? நான் இதை அணிஞ்சதால என் குடும்பத்துக்கு ஏதாவது ஆகிடுமா? இப்படி பல கேள்விகள் ஓட ஆரம்பிச்சிடும். இங்கேதான் நாம ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஆன்மீகத்துல பயம் வேற, பக்தி வேற. பயத்தால ஒரு பொருளை அணியாம இருக்கிறது பக்தி கிடையாது. அதே மாதிரி சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிற ஒரு ஒழுக்கத்தை தெரிஞ்சுக்காம எனக்கு பிடிச்ச மாதிரி நான் செய்வேன்னு சொல்றதும் சரியான ஆன்மீக அணுகுமுறை கிடையாது. அதனால முதல்ல உண்மையை தேடணும். ருத்ராட்ச ஜாபால உபனிஷத் ருத்ராட்சத்தின் தோற்றம், அதன் வகைகள், அணியும் முறை, அதன் ஆன்மீக முக்கியத்துவம் போன்ற விஷயங்களை பேசுது. ஆனா பெண்கள் ருத்ராட்சம் அணியவே கூடாதுன்னு ஒரு பொதுவான பாலின தடையை அங்கே தெளிவாக வைக்கிறதா என்ற கேள்விக்கு அப்படிப்பட்ட வெளிப்படையான தடை நமக்கு தெரியல. இதுதான் முதல் முக்கியமான விஷயம். அதனால யாராவது சாஸ்திரத்துல பெண்களுக்கு ருத்ராட்சம் தடைன்னு சொன்னா உடனே வாதம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அமைதியா ஒரு கேள்வி கேளுங்க. எந்த சாஸ்திரத்துல, எந்த ஸ்லோகத்துல, அந்த வார்த்தை என்ன? அவ்வளவுதான். உண்மையான ஆன்மீக தேடலுக்கு இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம சமுதாயத்துல பல விஷயங்கள் காலப்போக்கில் ஒன்றோடு ஒன்று கலந்துடுச்சு. சாஸ்திரம் சொன்னது ஒன்று, குடும்ப சம்பிரதாயம் சொன்னது இன்னொன்று, ஒரு ஊர்ல இருந்த பழக்கம் இன்னொன்று, ஒரு குருவோட தனிப்பட்ட வழிகாட்டுதல் இன்னொன்று. இவை எல்லாத்தையும் சேர்த்து இதுதான் வேத விதின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். இதனால தான் குழப்பம். உதாரணத்துக்கு, ஒரு வீட்ல ஒரு பெரியவர் ருத்ராட்சத்தை எப்போதும் பூஜை அறையிலேயே வைப்பாரு. இன்னொரு வீட்ல எல்லாரும் அதை தினமும் அணிவாங்க. இன்னொரு குடும்பத்துல பெண்கள் மட்டும் சில காலங்கள்ல அதை கழற்றுவாங்க. இன்னொரு மரபுல அதையே எந்த பிரச்சனையும் இல்லாம தொடர்ந்து அணிவாங்க. இதுல யார் பக்தி இல்லாதவர்? யாரையும் அப்படி உடனே தீர்ப்பு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு ஆசாரம் இருக்கலாம், ஒரு சம்பிரதாயம் இருக்கலாம். ஆனா ஒரு சம்பிரதாயத்தை பின்பற்றது வேறு, அதை எல்லாருக்கும் கட்டாயமான சாஸ்திர விதியா அறிவிக்கிறது வேறு. இந்த வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கணும். இப்ப குறிப்பா பெண்களை பத்தி பேசும்போது இன்னும் ஒரு விஷயம் கவனிக்கணும். பெண்ணுடைய உடலை பற்றிய பல விஷயங்கள் பழைய சமுதாயத்துல சுத்தம், ஆசாரம், பூஜை, ஓய்வு, குடும்ப மரபு போன்ற பல கோணங்கள்ல அணுகப்பட்டிருக்கிறது. குறிப்பா மாதவிடாய் காலத்தை பற்றிய நடைமுறைகள் பல குடும்பங்களிலும் பல கோயில் மரபுகளிலும் பல சமுதாயங்களிலும் வேறுபட்டிருக்கிறது. அதனால மாதவிடாய் காலத்துல ருத்ராட்சத்தை கட்டாயம் கழற்றணும்னு எல்லா பெண்களுக்கும் பொருந்துற ஒரே ஒரு வேத விதி இருக்குன்னு நாம மிகைப்படுத்தி சொல்லக்கூடாது. அதே நேரத்துல ஒரு குறிப்பிட்ட குரு மரபை பின்பற்ற ஒரு பெண் அந்த மரபுல மாதவிடாய் காலத்துல ருத்ராட்சத்தை கழற்ற சொல்லியிருந்தா அந்த குடும்ப அல்லது குரு சம்பிரதாயத்தை அவங்க மரியாதையோட பின்பற்றலாம். அதுல தவறில்ல. ஆனா அதை பின்பற்றாத இன்னொரு பெண்ணை பார்த்து நீ சிவனை அவமதிக்கிறேன்னு சொல்றது தான் பிரச்சனை. இது ரொம்ப நுணுக்கமான விஷயம். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சிவபெருமான் யாருடைய கடவுள்? ஒரு குறிப்பிட்ட ஆண்களுடைய கடவுளா? ஒரு குறிப்பிட்ட வயசுக்காரங்களுடைய கடவுளா? ஒரு குறிப்பிட்ட உடல்நிலையில இருக்கிறவர்களுக்கான கடவுளா? இல்ல. சிவன் அப்படிங்கிறது காலத்தையும் உடலையும் பிறப்பையும் மரணத்தையும் தாண்டி நிற்கிற பரம்பொருள்னு தான் இந்து ஆன்மீக மரபு பாக்குது. அப்படி இருக்க ஒரு பெண் சிவனை நினைச்சு ருத்ராட்சம் அணியறத மட்டும் பார்த்து அவங்க பக்தியை சந்தேகப்படுத்துறது எவ்வளவு நியாயம்? ஒரு பெண்ணை நினைச்சு பாருங்க. காலையில குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க, வீட்ல சமையல் பண்றாங்க, வேலைக்கு போறாங்க, அலுவலகத்துல அழுத்தத்தை சமாளிக்கிறாங்க, வீட்டுக்கு வந்ததும் குடும்பத்தோட தேவைகளை கவனிக்கிறாங்க. சில நேரம் தன்னோட மனசுக்குள்ள என்ன நடக்குதுன்னு யாரிடமும் சொல்ல முடியாம அமைதியா படுத்துக்கிறாங்க. அந்த பெண் இரவு ஒரு ருத்ராட்சத்தை கையில பிடிச்சு, சிவா, இன்று முழுக்க என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் சமாளிச்சேன், இனிமேலு என் மனசுக்கு கொஞ்சம் அமைதி கொடுன்னு சொன்னா, அந்த தருணத்துல அந்த ருத்ராட்சம் அவளுக்கு ஒரு ஆன்மீக துணை. அதை பார்த்து நீ பெண்ணு, நீ இதை அணியக்கூடாதுன்னு பயமுறுத்துறதுக்கு முன்னாடி அவளுடைய பக்தியை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம், ருத்ராட்சத்தை அணிந்த உடனே எல்லா பிரச்சனையும் போயிடும்னு நம்புறதும் சரியல்ல. ருத்ராட்சம் போட்டிருக்கிறோன்னுங்கிறக்காக நம்ம கோபம் குறையலன்னா, நம்ம பேச்சு இன்னும் கடுமையா இருந்தா, வீட்டில் இருக்கிறவங்கள மதிக்கலன்னா, நம்ம மனசுல பொறாமை, அகந்தை, வெறுப்பு அப்படியே இருந்தா கழுத்துல இருக்கிற ருத்ராட்சம் நம்ம வாழ்க்கையை மாற்றிடுமா? இல்ல. அது நம்ம மாற்ற நினைவூட்டலாம். ஆனா மாற்றத்துக்கான முதல் அடியை நாம தான் எடுக்கணும். ஒரு பெண் ருத்ராட்சத்தை அணிஞ்சிருக்காங்கன்னா அவங்க தினமும் ஒரு விஷயத்தை நினைச்சுக்கலாம். இன்று நான் பேசுற ஒரு வார்த்தை யாரையாவது காயப்படுத்தாம இருக்கட்டும்.
இன்று கோபம் வந்தாலும் உடனே பதில் சொல்லாம இருக்கட்டும். இன்று என்ன காயப்படுத்தின ஒருத்தரை குறைந்தது 1 நிமிடமாவது புரிஞ்சிக்க முயற்சி பண்றேன். இன்று நான் சிவனை நினைக்கிறேன்னா சிவனுடைய அமைதியை கொஞ்சமாவது என் வாழ்க்கையில கொண்டு வர்றேன். அப்ப ருத்ராட்சம் உண்மையிலேயே ஒரு சாதனைக்கான அடையாளமாக மாறும். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க ருத்ராட்சம் அணியறீங்கன்னா அது உங்களுக்கு என்ன நினைவூட்டுது? ஒரு ஆபரணமா, ஒரு அதிர்ஷ்ட பொருளா, ஒரு பாதுகாப்பு கவசமா? இல்ல, நான் சிவனை நினைச்சு வாழணும்னு தினமும் சொல்ற ஒரு அமைதியான நினைவூட்டலா? இதுலதான் ருத்ராட்சத்தின் உண்மையான மதிப்பு இருக்கலாம். மேலும் ஒரு விஷயத்தை மறக்காதீங்க. சாஸ்திரம் பேரை சொல்லி யாரையும் பயமுறுத்தக்கூடாது. அதே மாதிரி சாஸ்திரத்தை முழுமையா படிக்காம நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அர்த்தம் எடுத்துக்கொள்ளவும் கூடாது. நமக்கு தெரியாத இடத்துல இத பற்றி பல மரபுகள் வேறுபடுது, உங்கள் குரு அல்லது குடும்ப சம்பிரதாயத்தை பின்பற்றலாம்னு சொல்ற நேர்மைதான் உண்மையான ஆன்மீக அணுகுமுறை. ஏன்னா கடவுளை நோக்கி போற பாதை பயத்தால நிரம்பி இருக்கக்கூடாது, அது புரிதலால நிரம்பி இருக்கணும். இப்ப வர நாம பார்த்தது ருத்ராட்சம் பெண்கள் அணியக்கூடாதுன்னு சொல்ற பொதுவான கருத்தை எப்படி ஆராயணும்னு. ஆனா அடுத்த கேள்வி இன்னும் ஆழமானது. ருத்ராட்சம் கழுத்துல இருக்கிறதுக்கும் ருத்ராட்சத்தை உண்மையிலேயே ஆன்மீக சாதனையா பயன்படுத்துறதுக்கும் என்ன வித்தியாசம்? கழுத்துல மாலை இருக்கு, ஆனா மனசுக்குள்ள கோபம் இருக்கு. கையில ருத்ராட்சம் இருக்கு, ஆனா வார்த்தையில காயப்படுத்துற தன்மை இருக்கு. பூஜை அறையில ருத்ராட்சம் இருக்கு, ஆனா வாழ்க்கையில அமைதி இல்ல. அப்படின்னா அந்த ருத்ராட்சம் நமக்கு என்ன சொல்ல வருது? இதுதான் அடுத்த பகுதியில பார்க்க வேண்டிய மிகப்பெரிய ரகசியம். ருத்ராட்சம் வெறும் மணி இல்லைன்னா அது நம்ம மனசை எப்படி மாத்தணும், அதை எப்படி அணியணும், உடம்புல எந்த இடத்துல அணியறதுக்கு பாரம்பரிய முக்கியத்துவம் இருக்கு, அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டா ருத்ராட்சம் அணியணுமான்னு கேட்குற கேள்வியே மாறி ருத்ராட்சத்தை அணிஞ்ச பிறகு நான் எப்படி வாழணும்னு கேட்க ஆரம்பிப்பீங்க. அந்த மாற்றத்துக்குள்ளதான் ருத்ராட்சத்தின் உண்மையான சக்தி மறைஞ்சிருக்கு. அதை அடுத்த பகுதியில ஆழமா பார்க்கலாம். முந்தைய பகுதியில் ஒரு முக்கியமான கேள்வியோட நாம முடிச்சோம். ருத்ராட்சம் கழுத்துல இருக்கிறதால மட்டும் என்ன பயன்? அது நம்ம வாழ்க்கையை எப்படி மாற்றணும்? இதுதான் இப்ப நாம பார்க்க போற விஷயம். ஏன்னா ருத்ராட்சத்தை வெறும் ஒரு அழகான மாலை மாதிரி பார்த்துட்டோம்னா அதோட ஆன்மீக அர்த்தத்துல பாதிய கூட நாம புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். ஒரு பெண் ருத்ராட்ச மாலை அணிஞ்சிருக்காங்கன்னு நினைச்சுக்கோங்க. அதை பார்த்த உடனே நாம அவங்க ரொம்ப ஆன்மீகவாதி போலன்னு முடிவு பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி ஒருத்தர் ருத்ராட்சம் அணியலேன்னு பார்த்துட்டு அவருக்கு பக்தியே கிடையாதுன்னும் சொல்ல முடியாது. ஏன்னா பக்தி கழுத்துல தொங்குற மணியால மட்டும் அளக்கப்படுறது கிடையாது. பக்தி நம்ம நடத்தையில தெரியணும், நம்ம பேச்சில தெரியணும், நம்ம கோபத்தை எப்படி கையாள்றோம்னு தெரியணும், நம்மை காயப்படுத்தின ஒருத்தரை எப்படி பார்க்கிறோம்னு தெரியணும், நமக்கு உதவி செய்ய முடியாத ஒருத்தரையும் மனிதனா மதிக்கிறோமா என்பதுல தெரியணும். அதனால ருத்ராட்சத்தை அணியறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன சக்தி கிடைக்கும்னு கேட்கறதுக்கு பதிலா இது என்னை எதுக்கு நினைவூட்டணும்னு கேளுங்க. இந்த ஒரு கேள்விதான் ருத்ராட்சத்தை ஆபரணத்திலிருந்து ஆன்மீக சாதனையா மாற்றும். ருத்ராட்ச ஜாபால உபனிஷத் ருத்ராட்சத்தை உடம்பின் பல பகுதிகளில் அணிவது பற்றியும் பல எண்ணிக்கையில் அணிவது பற்றியும் பாரம்பரிய குறிப்புகளை தருகிறது. தலை, கழுத்து, கைகள் போன்ற இடங்களில் ருத்ராட்சம் அணிவதற்கு அந்த மரபில் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. இதை கேட்டவுடனே சில பேருக்கு ஒரு சந்தேகம் வரும். அப்படின்னா எல்லாரும் தலையிலையும் கையிலையும் கழுத்துலையும் நிறைய ருத்ராட்சம் அணியணுமா? அப்படி அவசியம் கிடையாது. சாஸ்திரத்துல வர்ற ஒரு குறிப்பிட்ட சாதனை முறைய இன்றைய வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் அப்படியே செய்யணும்னு கட்டாயப்படுத்த முடியாது. இன்னைக்கு ஒரு பெண்ணோட வாழ்க்கையை பாருங்க. காலையில எழுந்ததும் வீட்டு பொறுப்பு, குழந்தைகளை கவனிக்கணும், வேலைக்கு போகணும், போக்குவரத்து நெரிசலை சமாளிக்கணும், அலுவலகத்துல டார்கெட், வீட்டுக்கு வந்ததும் இன்னொரு வேலை, அதுக்குள்ள ஃபோன் நோட்டிஃபிகேஷன்ஸ், மெசேஜஸ், கால்ஸ், சோஷியல் மீடியா. ஒவ்வொரு நிமிஷமும் மனசு 10 இடத்துல ஓடுது. இந்த சூழ்நிலையில கழுத்துல ஒரு ருத்ராட்ச மாலை இருக்குன்னா அது அவங்களுக்கு ஒரு சிறிய இடைவெளியை நினைவூட்டலாம். கோபம் வரும்போது அந்த மாலை கண்ணில் பட்டுச்சுன்னா ஒரு நிமிஷம் அமைதியா இரு, அவ்வளவுதான். அந்த ஒரு நிமிஷம் சில நேரம் ஒரு பெரிய சண்டையை தடுக்கலாம். உங்களுக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்திருக்கா? யாராவது உங்களை ரொம்ப காயப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. உடனே பதில் சொல்லணும்னு மனசு சொல்லுது. நாக்கு தயார், கோபம் தயார், பழைய சம்பவங்கள் எல்லாம் நினைவுக்கு வருது. அப்பவே இப்படி பேசினான், இப்பவும் அதே மாதிரி பேசுறான். அடுத்த நிமிஷம் நாம சொல்ற ஒரு வார்த்தை 10 வருட உறவை உடைக்கலாம். அந்த நேரத்துல கழுத்துல இருக்கிற ருத்ராட்சத்தை ஒரு நொடிக்கு தொட்டு சிவான்னு மனசுக்குள்ள சொல்லி பாருங்க. பிரச்சனை உடனே தீராது. எதிரில இருக்கிற மனுஷன் மாற மாட்டாரு. ஆனா நம்ம பதில் கொஞ்சம் மாறலாம்.
அதுதான் பெரிய விஷயம். ருத்ராட்சத்தின் ஆன்மீக பயனை இப்படி புரிஞ்சுக்கிட்டா அது நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு நாளும் சம்பந்தப்பட்ட ஒரு சாதனையாக மாறும். இன்னொரு முக்கியமான விஷயம், ருத்ராட்சத்தை அணியிறவங்க சுத்தத்தை பற்றியும் மரியாதையை பற்றியும் கவனமா இருக்கணும்னு பல பாரம்பரியங்களில் சொல்லப்படுகிறது. இத கேட்டவுடனே ருத்ராட்சம் அழுக்காயிட்டா சிவன் கோபப்படுவாரான்னு பயப்பட வேண்டியதில்லை. அது கடவுளை பயப்படுறதுக்காக சொல்லப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது. நம்ம மனசுக்கு ஒரு ஒழுக்கத்தை உருவாக்குறதுக்கான ஒரு வழி. நீங்க உங்களுக்கு பிடித்த ஒரு பொருளை மரியாதையோட வைத்திருப்பீங்க இல்லையா? ஒரு குடும்ப புகைப்படம் இருக்கலாம், ஒரு திருமண மோதிரம் இருக்கலாம், அம்மா கொடுத்த ஒரு பழைய பொருள் இருக்கலாம். அதை கீழே போட்டுட்டு மிதிக்க மாட்டீங்க. ஏன்னா அந்த பொருளோட மதிப்பு அதன் விலையில இல்ல, அதோட இணைந்திருக்கிற நினைவுல இருக்கு. அதே மாதிரி ருத்ராட்சத்தையும் மரியாதையோட அணியணும்னு சொல்றதுக்கு ஒரு ஆன்மீக மனநிலை இருக்கு. நான் சிவனை நினைக்கிறேன். நான் என் வாழ்க்கையில கொஞ்சம் ஒழுக்கத்தை கொண்டு வரணும். என் மனசு எவ்வளவு அலைந்தாலும் நான் திரும்பி அமைதிக்குள்ள வரணும். இந்த நினைவு இருக்கணும். இப்போ ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா சொல்லணும். ருத்ராட்சம் அணிந்த உடனே சூப்பர் நேச்சுரல் பவர் கிடைக்கும். எதிரி உங்களை பார்த்தாலே பயப்படுவான். பணம் குவியும், நோய் வராது, திருமணம் உடனே நடக்கும், குழந்தை உடனே பிறக்கும், எல்லா பிரச்சனையும் தானாக தீரும். இப்படி உறுதி சொல்ற வார்த்தைகளை நாம ஆன்மீக உண்மைன்னு எடுத்துக்க கூடாது. ருத்ராட்சத்துக்கு பாரம்பரியமாக பல ஆன்மீக பலன்கள் சொல்லப்பட்டிருக்கலாம். ஆனா அதை ஒரு மேஜிக் சொல்யூஷன் மாதிரி விற்பது பக்தியை விட பயத்தையும் ஆசையையும் அதிகப்படுத்தும். ஒரு பெண், எனக்கு திருமணமாகணும், அதனால இந்த ருத்ராட்சத்தை அணியணும். இன்னொருத்தர், எனக்கு பணம் வரணும், இந்த முகி போதும். மற்றொருத்தர், என் எதிரி அழிஞ்சிடணும், இதை அணிஞ்சா நடக்கும். இப்படி ருத்ராட்சத்தை ஆசைகளுக்கான ஷார்ட்கட் ஆக்கிட்டோம்னா அதன் ஆன்மீக அர்த்தம் மெதுவா மறைந்து போயிடும். ருத்ராட்சம் நமக்கு முதல்ல கேட்கிற கேள்வி, உனக்கு வெளியில என்ன மாறணும்? அது இல்ல, உனக்கு உள்ள என்ன மாறணும்? அதுதான். உங்களுக்கு கோபம் அதிகமா இருக்கா? அதை கவனிங்க. பொறாமை அதிகமா இருக்கா? அதை கவனிங்க. யாராவது உங்களை பாராட்டலேன்னா மனசு உடைஞ்சிடுதா? அதை கவனிங்க. மற்றவர்களோட வாழ்க்கையை பார்த்து உங்க வாழ்க்கையை குறைவா நினைக்கிறீங்களா? அதை கவனிங்க. இது எல்லாமே ஆன்மீக சாதனையின் ஒரு பகுதி. ருத்ராட்சத்தை அணியிறது சுலபம். ஆனா ருத்ராட்சம் நினைவூக்குற அமைதியை நம்ம குணத்துல கொண்டு வர்றது கஷ்டம். அதனாலதான் இது ஒரு சாதனை. இப்ப இன்னொரு சுவாரஸ்யமான கேள்வி வருது. ருத்ராட்சம் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குமா? இல்ல. ஒரு முகம், 2 முகம், 3 முகம்னு பல வகையான முகி ருத்ராட்சங்கள் பற்றி பாரம்பரிய நூல்களிலும் மரபுகளிலும் சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு முகிக்கும் ஒரு தெய்வீக தொடர்பு, ஒரு குறிப்பிட்ட ஆன்மீக அர்த்தம், ஒரு தனித்துவமான குறியீடு சொல்லப்படுகிறது. ஆனா அந்த முகிகளோட பின்னாடி இருக்கிற அர்த்தம் என்ன? ஏன் 2 முகி ருத்ராட்சம் ஒரு குறிப்பிட்ட தத்துவத்தோட இணைக்கப்படுகிறது? ஏன் 5 முகி ருத்ராட்சத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது? ஏன் 11 முகி ருத்ராட்சம் ருத்ரர்களோட தொடர்பு படுத்தப்படுகிறது? ஒரு ருத்ராட்சத்தின் முகங்களுக்குள்ள மறைந்திருக்கும் இந்த ஆன்மீக குறியீடுகளை புரிஞ்சுக்கிட்டா ருத்ராட்சத்தை வெறும் மணியா பார்க்கிற பார்வை இன்னும் ஒரு படி மாறும். அதுவும் குறிப்பா பெண்கள் எந்த முகி ருத்ராட்சத்தை அணியலாம், எதற்காக அணியலாம் என்ற கேள்விக்கு பதில் தேடும்போது இந்த முகிகளின் பாரம்பரிய அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். அதனால அடுத்த பகுதியில் 1 முதல் 14 முகி வரை ருத்ராட்சத்துக்கு சொல்லப்படும் தெய்வீக தொடர்புகள் என்ன? எந்த முகி எந்த தத்துவத்தை நினைவூட்டுகிறது? எந்த ருத்ராட்சத்தை வெறும் ஆசைக்காக தேடக்கூடாது? இந்த முகி போட்டா இந்த பலன், அந்த முகி போட்டா அந்த பலன் என்று சொல்லப்படும் விஷயங்களில் எதை நம்பணும், எதை எச்சரிக்கையோட பார்க்கணும்? இந்த கேள்விகளுக்குள்ள போக போறோம். ஏன்னா ருத்ராட்சத்தின் முகங்களை என்றதை விட அதன் பின்னாடி இருக்கும் தத்துவத்தை புரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். அந்த தத்துவத்துக்குள்ள நம்ம பயணம் அடுத்த பகுதியில் தொடரும். முந்தைய பகுதியில் நாம ஒரு முக்கியமான விஷயத்துல வந்து நின்னோம். ருத்ராட்சத்தை வெறும் ஒரு மணியா பார்க்கக்கூடாது. அதுக்கு பின்னாடி ஒரு தத்துவம் இருக்கு. அந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கணும்னா ருத்ராட்சத்துல இருக்கிற முகிகள் பற்றி தெரிஞ்சுக்கணும். இப்ப முகினா என்ன? ருத்ராட்சத்தின் மேற்பரப்புல இயற்கையா உருவாகி இருக்கும் கோடுகள் அல்லது பிரிவுகளை முகங்கள்னு சொல்றாங்க. 1 முதல் பல முகிகள் வரை ருத்ராட்சங்கள் கிடைக்குது. ஒவ்வொரு முகிக்கும் பாரம்பரியமாக ஒரு தெய்வீக தொடர்பும் ஒரு ஆன்மீக குறியீடும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இங்கே ஒரு முக்கியமான எச்சரிக்கை. இணையத்துல சிலர் இந்த முகி அணிந்தால் இத்தனை நாள்ல பணம் வரும், அந்த முகி போட்டா உடனே திருமணம் நடக்கும், இந்த முகி எல்லா நோயையும் குணப்படுத்தும்னு உறுதி வார்த்தைகள்ல பேசுறாங்க. இத சாஸ்திர உண்மைன்னு எடுத்துக்க கூடாது. பாரம்பரிய ஆன்மீக பலன்களை ஒரு விஷயமா பார்க்கலாம். மருத்துவம், பணம், திருமணம் போன்ற வாழ்க்கை முடிவுகளுக்கு உத்தரவாதமா பார்க்கக்கூடாது. முதல்ல ஒரு முகி ருத்ராட்சம் பாரம்பரியமாக சிவ தத்துவத்தோட, ஒருமை உணர்வோட, பரம்பொருளின் ஒருமைத்தன்மையோட தொடர்பு படுத்தப்படுகிறது. 1ன்னு சொன்ன உடனே நம்ம மனசுல ஒரு அழகான கேள்வி வரணும்.
நான் வெளியில எத்தனை வேடம் போட்டாலும் என்னோட உண்மையான நான் யார்? வீட்டில ஒரு வேடம், அலுவலகத்துல இன்னொரு வேடம், நண்பர்கள் கிட்ட இன்னொரு வேடம், சமூக வலைதளத்துல இன்னொரு முகம். ஆனா இரவு தனியா இருக்கும்போது நம்ம உள்ளே இருக்கிற மனசு என்ன சொல்கிறது? அந்த உள் ஒருமைப்பாட்டை நினைவூற்ற குறியீடா ஒருமுகி ருத்ராட்சத்தை பார்க்கலாம். 2 முகி ருத்ராட்சம் பாரம்பரியமாக அர்த்தநாரீஸ்வர தத்துவத்தோட தொடர்புபடுத்தப்படுகிறது. சிவனும் சக்தியும் பிரிக்க முடியாத ஒன்று என்ற கருத்து இதில் அழகா வெளிப்படுகிறது. இதுக்கு பெண்களோட வாழ்க்கையோட ஒரு ஆழமான தொடர்பு இருக்கு. ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையில எத்தனை பொறுப்புகளை ஏத்துக்கிறாங்க பாருங்க. ஒரு பக்கம் மென்மை, இன்னொரு பக்கம் மன உறுதி, ஒரு பக்கம் அன்பு, இன்னொரு பக்கம் முடிவெடுக்கிற தைரியம், ஒரு பக்கம் குடும்பத்தை கவனிக்கிற மனசு, இன்னொரு பக்கம் தன்னுடைய கனவுகளை காப்பாற்றிக்கணும்னு போராடுற மனசு. இந்த இரு தன்மைகளும் எதிரிகள் கிடையாது, அவை ஒன்றுக்கொன்று துணை. உங்களுக்குள்ள மென்மை இருக்குன்னு சொல்லி நீங்கள் பலவீனம் இல்லை. கோபம் வந்த இடத்துல அமைதியா நிற்கிறது பலவீனம் இல்ல. அதே நேரம் தேவையான இடத்துல உறுதியா இல்லைன்னு சொல்றதும் தவறு கிடையாது. அர்த்தநாரீஸ்வர தத்துவம் நமக்கு சொல்ற பெரிய பாடம் இதுதான். வாழ்க்கையில சமநிலை தேவை. 3 முகி ருத்ராட்சம் பாரம்பரியமாக அக்னி தத்துவத்தோட தொடர்புபடுத்தப்படுகிறது. அக்னி எதை செய்கிறது? எரிக்கிறது. ஆனா ஆன்மீக அர்த்தத்துல அது பழைய எதிர்மறை உணர்வுகளை எரித்து புதிய மனநிலைக்கு வழி திறப்பதற்கான குறியீடாக பார்க்கப்படலாம். உங்களுக்குள்ள பல வருடமா ஒரு பழைய கோபம் இருக்கா? யாரோ 10 வருடத்துக்கு முன்னாடி சொன்ன ஒரு வார்த்தைய இன்னைக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அந்த சம்பவம் நடந்தப்போ காயம் ஏற்பட்டிருக்கலாம், அது உண்மை. ஆனா அந்த காயத்தை தினமும் தூக்கிட்டு நடக்க வேண்டிய கட்டாயம் இருக்கா? 3 முகி ருத்ராட்சத்தை பார்க்கும்போது நான் பழைய வலியை எரித்துவிட தயாரான்னு நம்மையே கேட்கலாம். 4 முகி ருத்ராட்சம் பாரம்பரியமாக பிரம்மாவுடனும் அறிவு, படைப்பு, கற்றல் போன்ற தத்துவங்களுடன் இணைக்கப்படுகிறது. இது மாணவர்களுக்கு மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. ஒரு வயசான மனுஷனுக்கும் கற்றல் தேவை, ஒரு தாய்க்கும் கற்றல் தேவை, ஒரு தொழிலாளிக்கும் கற்றல் தேவை, ஒரு ஆன்மீக தேடுபவருக்கும் கற்றல் தேவை. நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வந்தவுடனே எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சா வளர்ச்சி அங்கேயே நின்றிடும். எனக்கு இன்னும் கத்துக்கணும்னு சொல்ற மனசுதான் உண்மையில வளருற மனசு. 5 முகி ருத்ராட்சம் ரொம்ப பொதுவாக கிடைக்கிற வகைகளில் ஒன்று. பாரம்பரியமாக இது பஞ்சபிரம்மம், பஞ்சபூதங்கள், சிவ தத்துவம் போன்ற கருத்துக்களோட தொடர்புபடுத்தப்படுகிறது. பலர் இதை தினசரி அணிவதற்காக பயன்படுத்துறாங்க. இங்கே ஒரு முக்கியமான விஷயம், எல்லாரும் பெரிய பெரிய அரிய முகி ருத்ராட்சம் தேடணும்னு அவசியமில்லை. எளிமையான 5 முகி ருத்ராட்சத்தையே பக்தியோட அணிந்து சிவநாமத்தை நினைத்து நல்ல ஒழுக்கத்தோட வாழறது ஆன்மீக ரீதியில மிகவும் அழகான விஷயம். 6 முகி ருத்ராட்சம் சில மரபுகளில் கார்த்திகேயர் அல்லது ஸ்கந்த தத்துவத்தோட தொடர்புபடுத்தப்படுகிறது. அறிவோடு சேர்ந்து ஒழுக்கம், தைரியம், கட்டுப்பாடு போன்ற குணங்களை நினைவூட்டும் குறியீடாக இதை பார்க்கலாம். 7 முகி ருத்ராட்சம் செல்வம் மற்றும் வளத்தோட தொடர்புபடுத்தப்படும் மரபுகள் இருக்கின்றன. ஆனா இங்கே இதை அணிந்தவுடனே பணம் கொட்டும்னு புரிந்து கொள்ளக்கூடாது. ஒரு பெண் 7 முகி ருத்ராட்சம் அணிஞ்சிட்டு வீட்டில பணத்தை வீணாக்கிற பழக்கத்தை மாற்றலன்னா என்ன பயன்? வருமானம் அதிகரிக்கணும்னா உழைப்பு தேவை, செலவு கட்டுப்பாடு தேவை, சேமிப்பு தேவை, அறிவு தேவை, சரியான முடிவு தேவை. ருத்ராட்சம் இந்த நல்ல பழக்கங்களை நினைவூற்ற ஒரு அடையாளமாக இருக்கலாம், அதற்கு பதிலாக வேலை செய்யாது. 8 முகி ருத்ராட்சம் சில பாரம்பரியங்களில் விநாயகர் தத்துவத்தோட தொடர்புபடுத்தப்படுகிறது. தடைகளை கடப்பது, புத்திசாலித்தனம், புதிய தொடக்கம் போன்ற ஆன்மீக கருத்துக்களோட இதை இணைப்பாங்க. 9 முகி ருத்ராட்சம் சக்தி தத்துவத்தோடும் தேவியின் பல வடிவங்களோடும் தொடர்புபடுத்தப்படும் மரபுகள் இருக்கின்றன. குறிப்பா மன உறுதி, சக்தி, அச்சமின்மை போன்ற குணங்களை நினைவூட்டும் குறியீடாக இதை பார்க்கலாம். ஒரு பெண்ணுக்கு இந்த எண்ணம் ரொம்ப முக்கியம். ஏன்னா சில நேரம் பெண்கள் தங்களுக்குள்ள இருக்கிற சக்தியையே மறந்துடுறாங்க. என்னால் முடியாது, என்னால் தனியா முடிவெடுக்க முடியாது, எல்லாரும் என்னை ஏற்றுக்கொள்ளணும்னு பிறருடைய அங்கீகாரத்திற்காக வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா உங்களுக்குள்ள ஒரு தெய்வீகமான மன உறுதி இருக்கிறது என்பதை நினைவுபடுத்துற ஒரு அடையாளம் உங்களுக்கு தேவைப்பட்டால் அது ருத்ராட்சமாக இருக்கலாம். 10 முகி ருத்ராட்சம் சில மரபுகளில் விஷ்ணு தத்துவத்தோட தொடர்புபடுத்தப்படுகிறது. பாதுகாப்பு, சமநிலை, தர்மத்தை காப்பது போன்ற கருத்துக்கள் இதோட இணைக்கப்படுகின்றன. 11 முகி ருத்ராட்சம் ஏகாதச ருத்ரர்களோட தொடர்புபடுத்தப்படுகிறது. ருத்ர தத்துவம் அப்படிங்கிறது அழிப்பை மட்டும் குறிக்காது, தேவையில்லாததை அகற்றி உண்மையான நிலைக்கு திரும்ப வைக்கும் சக்தியையும் குறிக்கலாம்.
12 முகி ருத்ராட்சம் சூரிய தத்துவத்தோட தொடர்புபடுத்தப்படும் மரபுகள் இருக்கின்றன. ஒளி, தெளிவு, தன்னம்பிக்கை போன்ற கருத்துக்களை நினைவூட்டும் குறியீடாக இதை பார்க்கலாம். 13 முகி ருத்ராட்சம் சில மரபுகளில் காமதேவர் அல்லது இந்திர தத்துவத்தோட தொடர்புபடுத்தப்படுகிறது. ஆசை, ஈர்ப்பு, அனுபவம் போன்ற மனித உணர்வுகளை ஒழுங்குபடுத்தி வாழ்வதற்கான நினைவூட்டலாக இதை பார்க்கலாம். 14 முகி ருத்ராட்சம் சிவனுடைய ஆழமான ருத்ர தத்துவத்தோட தொடர்புபடுத்தப்படும் மரபுகள் உள்ளன. இதை உயர்ந்த விழிப்புணர்வு, உள்ளுணர்வு போன்ற கருத்துக்களோடு இணைத்து பேசுவார்கள். ஆனா இங்கே நாம நிறுத்தி ஒரு கேள்வி கேட்கணும். எந்த முகி எனக்கு அதிக சக்தி கொடுக்கும்னு கேட்கிறத விட எந்த முகி என்னை நல்ல மனிதனா மாற்ற நினைவூட்டலை தருதுன்னு கேட்பது நல்லதில்லையா? ஏன்னா ஒரு முகி ருத்ராட்சம் அணிஞ்சிருந்தாலும் மனசு அகந்தையால நிறைந்திருந்தா அந்த முகத்தின் எண்ணிக்கை நம்ம குணத்தை மாற்றாது. 14 முகி அணிஞ்சிருந்தாலும் பொய் பேசுற பழக்கம் மாறலனா 14 முகத்தின் பெருமையை பேசுறதால என்ன பயன்? 5 முகி அணிஞ்சிருந்தாலும் தினமும் கோபத்துல வீட்டுல இருக்கிறவங்களை காயப்படுத்துறோம்னா அந்த ருத்ராட்சம் நம்மிடம் ஒரு கேள்வி கேட்கும். நீ என்னை ஏன் அணிஞ்சிருக்க? இந்த கேள்விதான் முக்கியம். ருத்ராட்சத்தின் முகிகள் நம்ம வாழ்க்கையில ஒரு ஆன்மீக கண்ணாடி மாதிரி இருக்கலாம். ஒவ்வொரு முகமும் ஒரு தெய்வீக தத்துவத்தை நினைவூட்டட்டும். ஆனா அந்த தத்துவம் நம்ம குணத்துல வெளிப்படணும். இப்ப உங்களிடம் ஒரு சின்ன சோதனை. நீங்க கோபப்படுற நேரத்துல உங்களை நீங்களே கட்டுப்படுத்துறீங்களா? உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தர் நல்லா வாழ்றத பார்த்தா மனசார சந்தோஷப்பட முடியுதா? உங்களை காயப்படுத்தின ஒருத்தரை மன்னிக்க முயற்சி பண்றீங்களா? உங்களுக்கு கிடைத்த பணத்துல ஒரு பகுதியையாவது நல்ல காரியத்துக்கு பயன்படுத்துறீங்களா? உங்க குடும்பத்துல உங்களை நம்பி இருக்கிறவங்களுக்கு அன்பா பேசுறீங்களா? இந்த கேள்விகளுக்கான பதில்தான் ருத்ராட்சம் நம்ம வாழ்க்கையில வேலை செய்கிறதா இல்லையான்னு காட்டும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. எந்த முகி ருத்ராட்சம் வாங்கினாலும் அது உண்மையானதா, தரமானதா, சரியான மரபுப்படி பயன்படுத்தப்படுகிறதான்னு கவனிக்கணும். இணையத்துல அல்லது கடைகள்ல அதிர்ஷ்ட ருத்ராட்சம், அரிய ருத்ராட்சம், உடனடி பலன்னு சொல்லி விற்கப்படுற பொருட்களை கண்மூடித்தனமா வாங்கக்கூடாது. குறிப்பா பெண்கள் தங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு சொல்லி யாராவது அதிக விலை கொண்ட ஒரு குறிப்பிட்ட முகியை கட்டாயப்படுத்தினா கொஞ்சம் நிதானமா யோசிங்க. எனக்கு பயத்தை காட்டி இந்த பொருளை விற்கிறாங்களா? இதுக்கு நம்பகமான ஆதாரம் என்ன? என் குடும்ப சம்பிரதாயத்துல இத பற்றி என்ன சொல்லியிருக்காங்க? இப்படி கேட்கிற அறிவு பக்திக்கு எதிரி கிடையாது. அது பக்தியை பாதுகாக்கிற புத்தி. இப்ப நாம 1 முதல் 14 வரை பாரம்பரியமாக சொல்லப்படும் தொடர்புகளை பார்த்தோம். ஆனா அடுத்த கேள்வி இன்னும் நடைமுறையானது. சரி, நான் ஒரு பெண், ருத்ராட்சம் அணிய விரும்புறேன். அதை எப்படி அணியணும்? எந்த நேரத்துல அணியணும்? அதை எப்படி பராமரிக்கணும்? என்ன செய்யக்கூடாது? சாப்பாடு, குளியல், தூக்கம், குடும்ப வாழ்க்கை, இவை எல்லாத்துக்கும் ஏதாவது விதிமுறை இருக்கா? இந்த கேள்விகளுக்கான பதில் அடுத்த பகுதியில் நம்மை காத்திருக்கிறது. ஏன்னா ருத்ராட்சத்தின் சக்தியை பற்றி பேசுற எல்லாரும் அதன் விதிமுறைகளை ஒரே மாதிரி சொல்ல மாட்டாங்க. சிலது சாஸ்திர குறிப்புகள், சிலது ஆசாரங்கள், சிலது குடும்ப வழக்கங்கள். அந்த மூன்றையும் பிரிச்சு புரிஞ்சிக்காம போனா ஒரு பெண் தேவையில்லாமல் பயப்பட வாய்ப்பு இருக்கு. அதனால அடுத்த பகுதியில் பெண்கள் ருத்ராட்சம் அணியும் போது உண்மையிலேயே கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் என்ன? எது அவசியம்? எது சம்பிரதாயம்? எதை பற்றி பயப்படவே தேவையில்லை? இந்த கேள்விகளுக்கான பதில் அடுத்த பகுதியில் நம்மை காத்திருக்கிறது. முந்தைய பகுதியில் 1 முதல் 14 முகி வரை ருத்ராட்சத்துக்கு பாரம்பரியமாக சொல்லப்படும் தெய்வீக தொடர்புகளை பார்த்தோம். ஆனா அந்த முகிகளை தெரிஞ்சுக்கிட்டதோட நம்ம பயணம் முடிஞ்சிராது. இப்போ ஒரு பெண் உண்மையிலேயே ருத்ராட்சம் அணிய விரும்புறாங்கன்னா அடுத்த கேள்வி இதுதான். அதை எப்படி அணியணும்? எப்ப அணியணும்? எதை தவிர்க்கணும்? குளிக்கும்போது கழட்டணுமா? தூங்கும்போது கழட்டணுமா? சாப்பிடும்போது கழட்டணுமா? இப்படி நிறைய கேள்விகள் இருக்குது. இதுல சில கேள்விகளுக்கு பாரம்பரிய மரபுகள் பதில் கொடுக்குது. ஆனா ஒரு விஷயத்த முதல்ல மனசுல வச்சுக்கணும். ஒவ்வொரு குடும்பத்திலையும், ஒவ்வொரு குரு மரபுலையும், ஒவ்வொரு சைவ சம்பிரதாயத்திலையும் நடைமுறைகள் ஒரே மாதிரி இருக்காது. அதனால ஒரு மரபுல இருக்கிற விதியை எல்லா பெண்களுக்கும் இதுதான் கட்டாய சாஸ்திரம்னு சொல்லக்கூடாது. ருத்ராட்ச ஜாபால உபனிஷத் ருத்ராட்சத்தை அணிவது, அதன் வகைகள், எண்ணிக்கை, உடலின் பல பகுதிகளில் அணிவது போன்ற விஷயங்களை பற்றி பாரம்பரியமாக பேசுகிறது. அதே சமயம் ருத்ராட்சம் அணிவோருக்கு சில உணவு மற்றும் வாழ்க்கை ஒழுக்கங்களை பற்றியும் குறிப்புகள் வருகின்றன. இங்கே நமக்கு ஒரு முக்கியமான பாடம் இருக்கு. ருத்ராட்சம் அணிவது அப்படிங்கிறது வெறும் வெளிப்புற அலங்காரம் கிடையாது. அது ஒரு ஒழுக்க நினைவூட்டல். ஒரு பெண் காலையில எழுந்ததும் ருத்ராட்சத்தை கழுத்துல அணிஞ்சுக்கிறாங்கன்னு நினைச்சுக்கோங்க. அதை அணியும் போது இன்று நான் கொஞ்சம் பொறுமையா இருப்பேன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கலாம்.
இன்று யாராவது என்னை காயப்படுத்தினாலும் உடனே வார்த்தையால திருப்பி காயப்படுத்த மாட்டேன். இன்று என் குடும்பத்தில் இருப்பவர்களிடம் கொஞ்சம் அன்பா பேசுவேன். இன்று என் மனசு அலைந்தாலும் குறைந்தது சில நிமிஷம் சிவனை நினைப்பேன். இப்படி ஒரு உறுதி எடுத்துக்கிட்டா ருத்ராட்சம் நம்ம தினசரி வாழ்க்கைக்குள்ள ஒரு ஆன்மீக பயிற்சியா மாறிடும். ஆனா இப்ப சில பிராக்டிக்கல் விஷயங்களை பார்ப்போம். முதல்ல ருத்ராட்சத்தை மரியாதையோட கையாளுங்க. அதை தரையில தூக்கி எறியறது, அழுக்கான இடத்துல போட்டு வைக்கிறது, மற்ற பொருட்களோட சேர்த்து அலட்சியமா வைத்திருப்பது போன்றவற்றை தவிர்க்கலாம். இதுக்கு காரணம் சிவன் கோபப்படுவாருன்னு பயப்பட வேண்டியதில்லை. நாம் புனிதமா கருதுற ஒரு பொருளை மரியாதையோட கையாளுக மனநிலையை உருவாக்கிக்கிறதுக்காக. ஒரு பெண்ணுக்கு திருமண மோதிரம் இருக்கலாம். அது ஒரு சின்ன உலோக வளையம்தான். ஆனா அவங்க அதை வெறும் உலோகமா பார்க்க மாட்டாங்க. அதோட பின்னாடி ஒரு உறவு, ஒரு நினைவு, ஒரு வாக்குறுதி இருக்கு. அதனால அதை மரியாதையா பாதுகாப்பாங்க. அதே மாதிரி ருத்ராட்சத்துக்கு பின்னாடி சிவ நினைவு இருக்கிறதுன்னு நம்புறவங்க அதை மரியாதையா பாதுகாப்பது இயல்புதான். இரண்டாவது, ருத்ராட்சம் உண்மையானதா என்பதை கவனிங்க. இன்னைக்கு சந்தையில பல வகையான ருத்ராட்சங்கள் கிடைக்குது. சில உண்மையானவை, சில செயற்கையானவை. சிலவற்றுக்கு இயற்கையான கோடுகள் இருக்கலாம், சிலவற்றை வெட்டி ஒட்டி வடிவம் மாற்றி விற்கலாம். அதனால இந்த ருத்ராட்சம் ரொம்ப ரேர், இதுக்கு அமானுஷ்ய சக்தி இருக்கு, இது அணிந்தா உங்க வாழ்க்கையே மாறிடும்னு சொல்லுற வார்த்தைகளை மட்டும் கேட்டு அதிக பணம் செலவு செய்யாதீங்க. குறிப்பா பயத்தை பயன்படுத்தி விற்பனை செய்கிறவர்களிடம் எச்சரிக்கையாயிருங்க. இந்த முகி உங்க ஜாதகத்துக்கு இல்லைன்னா பெரிய ஆபத்து. இது அணியாம இருந்தா திருமணம் நடக்காது. இந்த ருத்ராட்சம் இல்லைன்னா பணம் தங்காது. இப்படி சொன்னா உடனே பணம் கொடுத்து வாங்க வேண்டாம். முதல்ல நிதானமா யோசிங்க. ஆன்மீகம் நம்ம பயத்தை பயன்படுத்தி வியாபாரம் செய்யக்கூடாது. மூன்றாவது, ருத்ராட்சத்தை அணியிறதோட சேர்த்து நல்ல வாழ்க்கை முறையையும் வளர்க்கணும். சில பாரம்பரிய நூல்கள் ருத்ராட்சம் அணிபவர்கள் சில உணவுகளை தவிர்க்கணும்னு குறிப்பிடுகின்றன. ஆனா இந்த விஷயத்திலும் பல மரபுகளுக்கு வேறுபாடு இருக்கிறது. அதனால ஒருத்தர் ருத்ராட்சம் போட்டா இந்த உணவு கண்டிப்பா சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் அது ஒரே கட்டாய விதின்னு சொல்ல முடியாது. உங்க குருமரபு அல்லது குடும்ப ஆசாரத்துல குறிப்பிட்ட வழிகாட்டுதல் இருந்தா அதை மரியாதையா பின்பற்றலாம். ஆனா ருத்ராட்சத்தை அணியறதால மட்டும் உணவு பற்றிய எல்லா முடிவுகளும் மாறிடணும்னு நினைக்க வேண்டியதில்லை. இங்க ஒரு அழகான விஷயம் இருக்கு. நீங்க சைவ உணவு சாப்பிடுறீங்களா, அசைவ உணவு சாப்பிடுறீங்களா என்பதை காட்டிலும் உங்க உணவு உங்க மனநிலையை எப்படி பாவிக்குதுங்கிறதையும் கவனிக்கலாம். அதிகமா சாப்பிடுறீங்களா, அளவுக்கு மீறி சாப்பிடுறீங்களா, கோபத்துல சாப்பிடுறீங்களா, மன அழுத்தத்துல சாப்பிடுறீங்களா, உடம்புக்கு தேவையானதை விட அதிகமா சாப்பிட்டு பிறகு உடம்பு சோர்வா இருக்குன்னு கவலைப்படுறீங்களா? இவையும் ஒரு வகையான ஒழுக்க கேள்விகள்தான். ருத்ராட்சம் நமக்கு உன்னையே கவனிச்சுக்கோன்னு நினைவூட்டட்டும். நான்காவது, குளிப்பது பற்றி. சில குடும்பங்கள்ல ருத்ராட்சம் அணிந்தபடியே குளிப்பாங்க. சிலர் குளிக்கும்போது கழட்டுவாங்க. சிலர் குறிப்பிட்ட எண்ணெய், சோப்பு, ரசாயன பொருட்கள் ருத்ராட்சத்துக்கு பாதிப்பு தரக்கூடாதுன்னு கழற்றுவாங்க. இதுல ஒரே ஒரு யுனிவர்சல் ரூல் இருக்குன்னு சொல்ல முடியாது. நடைமுறையில பார்த்தா சோப்பு, ஷாம்பு, கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ், பெர்ஃப்யூம் போன்றவை ருத்ராட்சத்தின் இயற்கையான தன்மையை பாதிக்கலாம். அதனால பாதுகாப்புக்காக குளிக்கும் நேரத்துல கழற்றுவது சிலருக்கு வசதியான நடைமுறையாகலாம். ஆனா அதை கழற்றினதால சிவபெருமான் கோபப்படுவாருன்னு பயப்பட வேண்டியதில்லை. இது முக்கியம். ருத்ராட்சத்தை பாதுகாப்பதற்காக கழற்றுவது வேறு, சிவனை விட்டு விலகிறதுக்காக கழற்றுவது வேறு. சிவ நினைவு கழுத்துல இருக்கிற மணியோட மட்டும் கட்டுப்படுறது கிடையாது. நீங்க ருத்ராட்சத்தை கழற்றி வைத்திருந்தாலும் சிவானு ஒரு முறை நினைச்சிங்கன்னா அந்த நினைவு உங்களோட இருக்கிறது. ஐந்தாவது, தூங்கும்போது. இதுலயும் பல குடும்பங்கள்ல பலவிதமான வழக்கங்கள் இருக்கு. சிலர் எப்போதும் அணிவாங்க, சிலர் தூங்கும்போது கழற்றுவாங்க. உங்களுக்கு கழுத்துல மாலை இருப்பதால் தூக்கத்துல சிரமம், கயிறு இறுக்கம், குழந்தைக்கு பாதுகாப்பு பிரச்சனை அல்லது மணிகள் உடைந்து போக வாய்ப்பிருந்தா தூங்கும்போது கழற்றிக்கலாம். இதை கடவுளை அவமதிப்பது மாதிரி பார்க்க வேண்டியதில்லை. ஆன்மீகம் அறிவோட இருக்கணும். உடம்புக்கு சிரமம் தர்ற ஒரு விஷயத்தை புனிதம்னு சொல்லி கட்டாயப்படுத்துவது ஆன்மீகத்தின் நோக்கம் கிடையாது. ஏழாவது, ருத்ராட்சம் கிழிஞ்சா அல்லது உடைந்தா என்ன? இது பல பேருக்கு பயத்தை ஏற்படுத்தும். ருத்ராட்சம் உடைந்து விட்டது, ஏதாவது கெட்டது நடக்கப் போகுதா அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியமில்லை. ஒரு இயற்கையான விதை அல்லது மணி காலப்போக்குல சேதமடையலாம், கயிறு பழையதாகலாம், பயன்படுத்துற விதத்தால உடையலாம். அதை ஒரு தீய அறிகுறியா நினைச்சு பயப்பட வேண்டாம். மரியாதையோட அதை விலக்கி வைத்து தேவைப்பட்டால் புதிய ருத்ராட்சத்தை பயன்படுத்தலாம். ஆன்மீகத்துல ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் பயத்தோட இணைச்சிட்டோம்னா நமக்கு அமைதி வராது. ருத்ராட்சம் நம்மை அமைதிக்கு கூட்டிட்டு போகணுமே தவிர ஒவ்வொரு நாளும் பயப்பட வைக்க கூடாது. இப்போ ஒரு பெண்ணிடம் நான் ஒரு கேள்வி கேட்கணும். நீங்க ருத்ராட்சம் அணிய விரும்புறீங்கன்னா உங்களுக்கு அதிகமா தேவைப்படுறது என்ன? அமைதியா, மன உறுதியா, சிவ நினைவா,
தன்னம்பிக்கையா, உள்ளுக்குள்ள இருக்கிற பயத்துல இருந்து வெளியே வர்ற சக்தியா? அத முதல்ல கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் ருத்ராட்சத்தை ஒரு ஆன்மீக துணையா பாருங்க. அதை அணியறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சங்கல்பம் மாதிரி மனசுக்குள்ள சொல்லிக்கலாம். சிவபெருமானே, இந்த ருத்ராட்சத்தை நான் அணிவது உன்னை நினைவில் வைத்துக் கொள்ளத்தான். என் மனசை தூய்மையாக்க நான் முயற்சி பண்றேன். கோபம் வந்தாலும் என்னை கட்டுப்படுத்த உதவி செய். தவறு செய்தால் அதை ஏற்றுக்கொள்ளும் மனசு கொடு. பிறருடைய வலியை புரிந்து கொள்ளற இதயம் கொடு. இந்த மாதிரி ஒரு மனநிலை இருந்தா ஒரு சிறிய ருத்ராட்ச மாலையே ஒரு பெரிய ஆன்மீக பயணத்துக்கு தொடக்கமா மாறலாம். ஆனா இப்ப நம்ம பயணத்துல எல்லாரும் அதிகமா கேட்கிற ஒரு கேள்வியை நாம இன்னும் பார்க்கவே இல்லை. பெண்களுக்கு மாதவிடாய் காலம் வந்தா என்ன செய்யணும்? அந்த நேரத்துல ருத்ராட்சத்தை கழட்டணுமா? அணிந்திருந்தா தவறா? சிவனை நினைக்க கூடாதா? ருத்ராட்சத்தை தொட்டாலே பாவமா? இந்த கேள்விகளை சுற்றி பல வீடுகள்ல பலவிதமான நம்பிக்கைகள் இருக்கு. சில பெண்கள் பயப்படுறாங்க, சில பெண்கள் குற்ற உணர்வோட இருக்கிறாங்க, இன்னும் சிலர் நான் என்ன செய்யணும்னே தெரியலன்னு குழப்பத்தில் இருக்கிறாங்க. அதனால அடுத்த பகுதி ரொம்ப முக்கியம். பெண்களின் மாதவிடாய் காலமும் ருத்ராட்சமும் உண்மையிலேயே சாஸ்திர தடை இருக்கிறதா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லும்போது எந்த பெண்ணையும் அவமானப்படுத்தாம, எந்த மரபையும் கேலி செய்யாம, அதே நேரத்துல ஆதாரம் இல்லாத பயத்தையும் உருவாக்காம நிதானமா பார்க்கணும். ஏன்னா அடுத்த பகுதியில நாம பேச போறது ருத்ராட்சத்தை பற்றியது மட்டும் கிடையாது. ஒரு பெண் தன்னுடைய இயற்கையான உடல்நிலையை குறித்து குற்ற உணர்வில்லாம பக்தியோடவும் மரியாதையோடவும் எப்படி வாழணும் என்பதை பற்றியதும். அந்த உண்மையான உரையாடல் அடுத்த பகுதியில் தொடரும். முந்தைய பகுதியில நாம ருத்ராட்சத்தை எப்படி மரியாதையோடு அணியணும், அதை எப்படி பாதுகாக்கணும், எந்த விஷயங்களை பயமில்லாம புரிஞ்சுக்கணும்னு பார்த்தோம். ஆனா பெண்கள் ருத்ராட்சம் பற்றி கேட்கிற கேள்விகள்ல இதுதான் ரொம்ப அதிகமா கேட்கப்படுற கேள்வி. மாதவிடாய் காலத்துல ருத்ராட்சம் அணியலாமா? அணிந்திருந்தா கழற்றணுமா? அந்த நேரத்துல ருத்ராட்சத்தை தொட்டா பாவமா? ருத்ராட்சம் அணிஞ்சபடியே சிவனை வழிபட்டா தவறா? இந்த கேள்விகளுக்கான பதில் சில வீடுகள்ல ரொம்ப கடுமையா சொல்லப்பட்டிருக்கோம். கண்டிப்பா கழற்றணும், அந்த நாட்கள்ல ருத்ராட்சத்தை தொடக்கூடாது, பெண்கள் அந்த நேரத்துல புனிதமான பொருட்களை தொடக்கூடாது, இப்படி பல வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கோம். இதை கேட்டு சில பெண்களுக்கு என்ன உணர்வு வரும் தெரியுமா? என்னோட உடம்புல நடக்கிற இயற்கையான ஒரு விஷயத்தால நான் கடவுளுக்கு அருகில் போகக்கூடாதா? நான் அசுத்தமானவளா? சிவனை நினைக்க கூடாதா? இந்த கேள்விகள் தான் இன்னும் வேதனையானது. அதனால இந்த விஷயத்தை ரொம்ப நிதானமா, மரியாதையோட, எந்த பெண்ணையும் குற்ற உணர்ச்சிக்குள்ளாக்காம புரிஞ்சுக்கணும். முதல்ல ஒரு முக்கியமான உண்மை. ருத்ராட்ச ஜாபால உபனிஷத்துல பெண்களுக்கு மாதவிடாய் காலத்துல ருத்ராட்சம் அணியக்கூடாதுன்னு ஒரு தெளிவான பொதுத்தடை இருப்பதாக நமக்கு கிடைக்கிற உரையில் தெரியவில்லை. இந்த உபனிஷத் ருத்ராட்சத்தின் தோற்றம், அணியும் முறை, முகிகள், மந்திரங்கள், அதன் ஆன்மீக முக்கியத்துவம் போன்ற விஷயங்களை விரிவாக பேசுகிறது. ஆனால் பெண் மாதவிடாய் காலத்தில் இருந்தால் ருத்ராட்சத்தை கட்டாயம் கழற்ற வேண்டும் என்ற வெளிப்படையான விதி அந்த உரையில் காணப்படவில்லை. இதை கவனமா புரிஞ்சுக்கணும். அப்படி ஒரு தடை இல்லைன்னு சொல்றது வேற, எல்லா மரபுகளிலும் எந்த விதமான நடைமுறையும் கிடையாதுன்னு சொல்றது வேற. சில குடும்பங்கள்ல, சில குரு மரபுகள்ல, சில ஆன்மீக வழக்கங்கள்ல மாதவிடாய் காலத்துல குறிப்பிட்ட பூஜை முறைகள் அல்லது புனித பொருட்களை கையாளுற விதங்கள் வேறுபடலாம். அந்த மரபை பின்பற்ற ஒரு பெண் அதை மரியாதையோட பின்பற்றலாம். ஆனா அந்த ஒரு மரபை வைத்து இதை பின்பற்றாத எல்லா பெண்களும் தவறுன்னு தீர்ப்பு சொல்ல முடியாது. இது ரொம்ப முக்கியமான வித்தியாசம். ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் வருவது அவங்க செய்த பாவத்தால கிடையாது. அது உடலின் இயற்கையான உயிரியல் செயல்முறை. அதை வைத்து ஒரு பெண்ணை அசுத்தமானவள்னு சொல்றது அவளுடைய மனித மரியாதையையே காயப்படுத்தும். சிவனை பற்றிய பக்தி இருக்கிற ஒரு பெண் அந்த நாட்கள்ல கூட மனசுக்குள்ள சிவான்னு சொல்லக்கூடாதுன்னு ஏன் நினைக்கணும்? கடவுளை நினைக்கிறதுக்கு உடம்பு ஒரு தடையா? இல்ல. கடவுளை நினைக்கிற மனசு எங்க இருந்தாலும் அந்த நினைவு ஒரு ஆன்மீக அனுபவம்தான். நீங்க கோயிலுக்கு போக முடியாத நாளாக இருக்கலாம், பூஜை செய்ய முடியாத நேரமாக இருக்கலாம், ருத்ராட்சத்தை அணியாம இருக்கிற நாளாக இருக்கலாம். ஆனா ஒரு நிமிஷம் கண்களை மூடி சிவபெருமானே எனக்கு மன அமைதி கொடுன்னு சொல்ல முடியாதா? முடியும். அதனால ருத்ராட்சத்தை கழற்றது ஈக்குவல் டு சிவனை விட்டு விலகிறதுன்னு அர்த்தம் கிடையாது. அதே மாதிரி ருத்ராட்சத்தை தொடர்ந்து அணிவது ஈக்குவல் டு சாஸ்திரத்தை மீறதுன்னும் தானாக சொல்ல முடியாது. இங்கதான் நம்ம அறிவோட நடக்கணும். உதாரணத்துக்கு, ஒரு பெண் மாதவிடாய் காலத்துல உடல் வலி, வயிற்று வலி, மதுகு வலி, சோர்வு எல்லாத்தையும் அனுபவிக்கிறாங்கன்னு வைத்துக்கோங்க. அந்த நேரத்துல ருத்ராட்ச மாலை கழுத்துல இருக்கிறது அவங்களுக்கு சௌகரியமா இருந்தா அவங்க தங்களுடைய குடும்ப அல்லது குரு மரபுக்கு ஏற்றபடி அணியலாம்.
அதே நேரம் மாலை கழுத்துல இருப்பது அசௌகரியமா இருந்தா, தூங்கும்போது தொந்தரவு இருந்தா, அல்லது அவங்க பின்பற்ற மரபுல அந்த நாட்கள்ல கழற்ற சொல்லியிருந்தா கழற்றிக்கலாம். அதுக்காக குற்ற உணர்ச்சி வேண்டாம். ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக்கோங்க. சிவனை நினைவில் வைத்திருக்க ருத்ராட்சம் உதவும். சிவனை நினைக்க ருத்ராட்சம் கட்டாய நிபந்தனை கிடையாது. இந்த ஒரு வரிய மனசுல வச்சுக்கிட்டா நிறைய பயம் போயிடும். உங்களுக்கும் ஒருத்தர் இந்த நாட்கள்ல ருத்ராட்சத்தை தொட்டிடாதேன்னு சொல்லியிருக்காங்களா? அப்படி சொல்லியிருந்தா நீங்க அவரை உடனே எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரம் உங்களையே தாழ்த்தி கொள்ளவும் வேண்டாம். அமைதியா கேளுங்க. இது எங்க குடும்ப சம்பிரதாயமா? இது எங்க குரு மரபா? இல்ல சாஸ்திரத்துல தெளிவா சொல்லியிருக்காங்களா? இந்த 3 கேள்விகளுக்கும் வித்தியாசமான பதில்கள் கிடைக்கலாம். ஒரு குடும்ப சம்பிரதாயம்னா அந்த குடும்பத்துல அதை பின்பற்றது அவர்களுடைய தேர்வு. ஒரு குரு மரபுன்னா அந்த வழியில சாதனை செய்றவர்கள் குருவோட வழிகாட்டுதலை பின்பற்றலாம். ஆனா இது வேதத்தில் கட்டாயம்னு சொன்னா அதற்கான ஆதாரத்தை கேட்பது தவறு கிடையாது. ஆன்மீகத்துல கேள்வி கேட்கிறது அவமரியாதை கிடையாது, உண்மையை தெரிஞ்சுக்கிற ஆர்வம். இன்னைக்கு சமூக வலைத்தளத்துல ஒரு ஷார்ட் வீடியோ பாருங்க. பெண்கள் மாதவிடாய் காலத்தில் ருத்ராட்சம் அணிந்தால் என்ன ஆகும்? அடுத்த வீடியோ, இந்த ஒரு தவறை பெண்கள் செய்யக்கூடாது. அடுத்த வீடியோ, ருத்ராட்சத்தை கழற்றாமல் இருந்தால் சிவன் கோபப்படுவார். இப்படி பயத்தை உருவாக்குற கான்டென்ட் ரொம்ப வேகமா பரவும். ஏன்னா பயம் அட்டென்ஷன் வாங்கும். ஆனா ஆன்மீக உண்மை அட்டென்ஷன் வாங்குவதற்காக பயமுறுத்தப்படக்கூடாது. ஒரு பெண்ணை பயமுறுத்தி இதை செய்யாதே, இல்லனா உன் கணவருக்கு ஆபத்துன்னு சொன்னா அந்த பெண் தினமும் அச்சத்தோட வாழ ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்க ருத்ராட்சத்தை அணியும் போதும் பயம், கழற்றும் போதும் பயம், மீண்டும் அணியும் போதும் பயம். அப்படி இருந்தா ருத்ராட்சம் அவங்களுக்கு அமைதியை கொடுக்கிறதா? இல்ல, பயத்தை அதிகப்படுத்துது. அதனால நம்ம ஆன்மீக அணுகுமுறை எப்படி இருக்கணும்னா பயத்துல இருந்து பக்திக்கு கொண்டு போகணும். இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம். சிலர் மாதவிடாய் காலத்துல பெண்கள் புனிதமான இடங்களுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சிலர் போகலாம்னு சொல்லுவாங்க. சில குடும்பங்கள் தங்களுடைய குறிப்பிட்ட ஆசாரத்தை பின்பற்றுவாங்க. இதுல ஒரே ஒரு நடைமுறையை எல்லாருக்கும் கட்டாயப்படுத்துறதுக்கு முன்னாடி அந்த மரபு எந்த காலத்துல எந்த சமூக சூழ்நிலையில உருவானது என்பதையும் புரிஞ்சுக்கணும். பழைய காலத்துல பெண்களுக்கு உடல் ஓய்வு தேவைப்படலாம். வீட்டு பணியில இருந்து சில நாட்கள் விலகி இருக்கிற ஒரு நடைமுறை இருந்திருக்கலாம். சில ஆசாரங்கள் சுத்தம், ஓய்வு, உடல் நலம், குடும்ப ஒழுக்கம் போன்ற பல காரணங்களோட கலந்திருக்கலாம். காலப்போக்குல காரணம் மறந்து விதி மட்டும் மிஞ்சிடும். அப்போ ஏன்னு யாராவது கேட்டா பதில் கிடைக்காம சாஸ்திரம்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவோம். இதுதான் நாம கவனிக்க வேண்டிய இடம். ஒரு மரபின் பின்னாடி இருக்கும் நல்ல நோக்கத்தை புரிஞ்சுக்கலாம். ஆனா அந்த மரபை வைத்து ஒரு பெண்ணை தாழ்வாக பார்க்கக்கூடாது. மாதவிடாய் காலத்துல உடம்பு சோர்வாயிருந்தா ஓய்வெடுங்க. உங்களுக்கு மன அமைதி தேவைப்பட்டா தியானம் செய்யுங்க. ருத்ராட்சத்தை அணியணும்னு உங்க மரபு அனுமதிக்கிறதுனா அணியலாம். கழற்றணும்னு உங்க குடும்ப ஆசாரம் சொன்னா கழற்றலாம். ஆனா எந்த முடிவை எடுத்தாலும் நான் அசுத்தமானவள் என்று நினைத்து எடுக்காதீங்க. என் உடம்பு இயற்கையான ஒரு செயல்முறையை கடந்து போகுதுன்னு புரிஞ்சுகிட்டு எடுங்க. இது ரொம்ப பெரிய மனமாற்றம். ஒரு பெண் தன்னுடைய உடலை வெறுக்காமல் அதை கவனிக்க ஆரம்பிக்கிற தருணம் இட்செல்ஃப் ஒரு ஆன்மீக விழிப்புணர்வு. சிவபெருமானை அழிப்பவன்னு மட்டும் பார்க்கக்கூடாது. சிவன் அப்படிங்கிறது இயற்கையின் முழுமையையும் ஏற்றுக்கொள்ற தத்துவம். பிறப்பு இருக்கிறது, வளர்ச்சி இருக்கிறது, மாற்றம் இருக்கிறது, சிதைவு இருக்கிறது, மீண்டும் உருவாக்கம் இருக்கிறது. பெண்ணுடைய உடலினும் இயற்கையின் இந்த சுழற்சி நடக்குது. அதை அவமானப்படுத்தி கடவுளை நெருங்க முடியாது. அதை புரிஞ்சுகிட்டு மரியாதையோட வாழும்போதுதான் ஆன்மீகத்தின் ஆழத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியும். ஆனா இங்க இன்னொரு கேள்வி எழும். சரி, மாதவிடாய் காலத்துல ருத்ராட்சம் அணியலாம்னு தெளிவான பொது தடை இல்லைன்னு சொல்றீங்க. அப்படின்னா ருத்ராட்சம் அணிஞ்ச உடனே எல்லா விதமான பலன்களும் கிடைக்குமா? மன அமைதி மட்டும் இல்லாம உடல் ஆரோக்கியம், பணம், திருமணம், குழந்தை, குடும்ப பாதுகாப்பு, எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு, இவை எல்லாத்தையும் ருத்ராட்சம் தருமா? இதுதான் அடுத்த பெரிய குழப்பம். ஏன்னா ருத்ராட்சத்தை சுற்றி பல அற்புத பலன்கள் சொல்லப்படுது. சில பாரம்பரிய நம்பிக்கைகளுக்கு ஆன்மீக பின்னணி இருக்கலாம். ஆனா அதை வாழ்க்கையின் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் மேஜிக் சொல்யூஷன் ஆக்கிட்டோம்னா ருத்ராட்சத்தின் உண்மையான நோக்கமே மறந்துடும். ஒரு பெண் ருத்ராட்சம் அணிஞ்சிருக்காங்க, ஆனா அவங்க மனசு தினமும் பயத்துல இருக்கு. மற்றவர்களோட வாழ்க்கையை ஒப்பிட்டு அழுறாங்க. பணம் பற்றிய கவலை, குடும்ப உறவு பற்றிய கவலை, தன்னம்பிக்கை இல்லாமை, என்னால எதுவுமே முடியாதுன்னு நினைப்பு. அவங்க கழுத்துல இருக்கிற ருத்ராட்சம் முதல்ல என்ன சொல்லணும்? உன் வாழ்க்கையை வெளியிலிருந்து யாராவது வந்து காப்பாத்துவாங்கன்னு காத்திருக்காதே. முதல்ல உன்னுள்ள இருக்கிற சக்தியை எழுப்பு. இதுதான் அடுத்த பகுதியின் மையம். ருத்ராட்சம் அணிஞ்சவுடன் வாழ்க்கை மாறுமா?
அல்லது ருத்ராட்சம் நம்மை மாற்றத் தொடங்கினால்தான் வாழ்க்கை மாறுமா? பணம், ஆரோக்கியம், உறவுகள், மன அமைதி, வெற்றி, இந்த எல்லாத்தையும் ருத்ராட்சத்தோட இணைத்து நாம எப்படி அறிவோட பார்க்கணும்? அடுத்த பகுதியில இத ஆழமா பார்க்கலாம். ஏன்னா ருத்ராட்சத்தின் மிகப்பெரிய பலன் நம்ம கையில விழும் பணம் அல்ல, நம்ம மனசுக்குள்ள விழும் ஒரு சிறிய அமைதி துளியா இருக்கலாம். அந்த உண்மையை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். முந்தைய பகுதியில் நாம பெண்களுடைய மாதவிடாய் காலத்தையும் ருத்ராட்சத்தையும் பற்றி ஒரு முக்கியமான உண்மையை பார்த்தோம். ஒரு பெண் அந்த நாட்கள்ல ருத்ராட்சத்தை அணியக்கூடாதுன்னு ஒரு பொதுவான தெளிவான சாஸ்திர தடை இருப்பதாக ருத்ராட்ச ஜாபால உபனிஷத்தில் நமக்கு தெரியவில்லை. அதே நேரம் குடும்பம் அல்லது குரு மரபு அடிப்படையில சில நடைமுறைகள் இருக்கலாம். அவற்றை மரியாதையோட பின்பற்றலாம். ஆனா எந்த நடைமுறையையும் வைத்து ஒரு பெண்ணை அசுத்தமானவள்னு நினைக்க வைக்கக்கூடாது. இப்ப அதைவிட முக்கியமான ஒரு கேள்விக்குள்ள நாம வரப்போறோம். ருத்ராட்சம் அணிஞ்ச உடனே வாழ்க்கை மாறிடுமா? ஒரு பெண் கழுத்துல ருத்ராட்ச மாலை போட்டுக்கிறாங்க. அடுத்த நாளே பணம் வருமா? குடும்ப பிரச்சனை தீருமா? கணவன் மனைவி சண்டை நின்னிடுமா? குழந்தைகளோட பிரச்சனை சரியாகிடுமா? வேலையில ப்ரொமோஷன் கிடைக்குமா? நம்மை வெறுக்கிறவங்க நம்மை மதிக்க ஆரம்பிச்சிடுவாங்களா? உடம்புல இருக்கிற எல்லா பிரச்சனையும் மறைந்துடுமா? இப்படி நிறைய எதிர்பார்ப்புகள் ருத்ராட்சத்தை சுற்றி இருக்கு. ஆனா இங்கதான் நாம கொஞ்சம் நிதானமா இருக்கணும். ஏன்னா ருத்ராட்சத்துக்கு பாரம்பரியமாக சொல்லப்படும் ஆன்மீக பலன்களையும் எதை வேண்டுமானாலும் உடனே நடக்க வைக்கும் ஒரு அற்புத பொருள்னு சொல்லுற நம்பிக்கையையும் ஒன்றாக கலக்கக்கூடாது. ருத்ராட்ச ஜாபால உபனிஷத் பல முகி ருத்ராட்சங்களோட தெய்வீக தொடர்புகளையும் அவற்றுக்கு பாரம்பரியமாக சொல்லப்படும் பலன்களையும் குறிப்பிடுகிறது. உதாரணத்துக்கு 5 முகி பஞ்ச பிரம்ம தத்துவத்தோடும் 7 முகி சப்த மாத்திருகைகளோடும் 11 முகி ஏகாதச ருத்ரர்களோடும் தொடர்புபடுத்தப்படுகிறது. இதெல்லாம் ஆன்மீக மரபுக்குள்ள இருக்கிற குறியீடுகள். ஆனா இதை எடுத்துட்டு இந்த ருத்ராட்சத்தை அணிந்தா உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இவ்வளவு பணம் வரும்னு சொல்ல முடியாது. அது சாஸ்திரத்தை விட்டு நம்ம கற்பனையை சேர்க்கிறது. ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு பெண் 7 முகி ருத்ராட்சம் வாங்குறாங்க. இது லக்ஷ்மி தொடர்புடையது. இதை அணிந்தா எனக்கு பணக்கஷ்டம் தீரும்னு நினைக்கிறாங்க. அது ஒரு ஆன்மீக நம்பிக்கையா இருக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்யணும்? வருமானத்தை அதிகரிக்கணும், தேவையில்லாத செலவுகளை குறைக்கணும், கடன் இருந்தா திட்டமிட்டு அடைக்கணும், சேமிப்பு பழக்கம் வளர்க்கணும், பணம் எங்கே போகுது என்று கணக்கு பார்க்கணும், தவறான இன்வெஸ்ட்மெண்ட்ல பணம் போடக்கூடாது. இதை எதுவுமே செய்யாம கழுத்துல ஒரு மணி போட்டுட்டு இனிமேல் எல்லாம் சரியாகிடும்னு காத்திருந்தா வாழ்க்கை மாறுமா? மாறாது. அதனால ருத்ராட்சம் ஒரு மாற்றத்துக்கான நினைவூட்டலாக இருக்கலாம். மாற்றத்துக்கு பதிலாக அது வேலை செய்யாது. இதை நம்ம வாழ்க்கையோட எல்லா விஷயத்துக்கும் பொருத்தி பார்க்கலாம். ஒருத்தருக்கு கோபம் அதிகமா இருக்கு. அவர் 5 முகி ருத்ராட்சம் அணிஞ்சிருக்காரு. ஆனா வீட்டுல மனைவியிடம் கத்தறாரு, குழந்தையிடம் கோபப்படுறாரு, அலுவலகத்துல கீழே வேலை செய்யறவங்கள அவமதிக்கிறாரு. அப்ப ருத்ராட்சம் என்ன செய்தது? அவர் கழுத்துல இருந்தது, ஆனா அவர் மனசுக்குள்ள போகவில்லை. இதுதான் வித்தியாசம். ருத்ராட்சத்தை அணியிறது வெளிப்புற செயல். ருத்ராட்சம் நினைவூற்ற குணத்தை வளர்க்கிறது உள்ளார்ந்த செயல். இரண்டாவதுதான் ஆன்மீக பயணம். உங்களுக்கும் இப்படிப்பட்ட அனுபவம் இருந்திருக்கா? நீங்க ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடுப்பீங்க. இனிமேல் நான் கோபப்பட மாட்டேன், இனிமேல் யாரிடமும் கடுமையா பேச மாட்டேன், இனிமேல் போனில் நேரத்தை வீணாக்க மாட்டேன். முதல் நாள் நல்லா இருக்கும், 2வது நாள் கொஞ்சம் நல்லா இருக்கும், 3வது நாள் பழைய பழக்கம் திரும்பி வந்துவிடும். ஏன்? ஏன்னா ஒரு முடிவு மட்டும் போதாது, தினசரி நினைவூட்டல் தேவை. அதனாலதான் ருத்ராட்சம் மாதிரி ஒரு புனித அடையாளம் சிலருக்கு உதவியாக இருக்கலாம். காலை அதை அணியும் போது ஒரு உறுதி, மதியம் அதை பார்த்தால் ஒரு நினைவு, மாலை அதை தொட்டால் ஒரு சுய பரிசோதனை. இன்று நான் எப்படி நடந்துகிட்டேன்? எங்கே கோபப்பட்டேன்? எங்கே பொய் சொன்னேன்? எங்கே தேவையில்லாமல் ஒருத்தரை காயப்படுத்தினேன்? எங்கே நான் என்னையே கட்டுப்படுத்தினேன்? இந்த மாதிரி தினசரி சுய பரிசோதனை வந்தா ருத்ராட்சம் நம்ம வாழ்க்கையில உண்மையான இடத்தை பெறும். இன்னொரு முக்கியமான விஷயம், ருத்ராட்சத்தை பற்றி பேசும்போது ஆரோக்கியம்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. சில பாரம்பரிய நூல்கள் குறிப்பிட்ட முகி ருத்ராட்சங்களுக்கு ஆரோக்கியம் அல்லது நோய் தொடர்பான பலன்களை குறிப்பிடுகிறது.
உதாரணத்துக்கு ருத்ராட்ச ஜாபால உபனிஷத் 14 முகியை நோய்களை அழிப்பதோடு தொடர்புபடுத்துகிறது. ஆனா இதை நவீன மருத்துவ சிகிச்சைக்கு மாற்றாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. உங்களுக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தால் மருத்துவரை பார்க்கணும். மருந்து எடுத்துக்கணும்னா மருத்துவர் சொன்னபடி எடுத்துக்கணும். ருத்ராட்சத்தை ஆன்மீக துணையாய் அணியலாம். ஆனா ருத்ராட்சம் போட்டுட்டேன் இனிமேல் மருந்து வேண்டாம்னு சொல்லக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். ஆன்மீகம் அறிவுக்கு எதிரி கிடையாது. உண்மையான பக்தி நம்மை அறிவில்லாதவர்களாக மாற்றாது. மாறாக நம்மை பொறுப்புள்ள மனிதர்களாக மாற்றணும். ஒரு பெண்ணுக்கு மன அழுத்தம் அதிகமாயிருக்கலாம், வீட்டு பிரச்சனை இருக்கலாம், வேலை அழுத்தம் இருக்கலாம், குழந்தை பற்றிய கவலை இருக்கலாம். அந்த நேரத்துல ருத்ராட்சத்தை கையில் பிடிச்சு 10 நிமிடம் அமைதியா உட்கார்றது அவங்களுக்கு மனநிலையை சமப்படுத்த உதவலாம். அது ஒரு தியான பழக்கமா மாறலாம். அது ஒரு பிரேயர் ரொட்டீனா மாறலாம். அது ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் நேரமா மாறலாம். இதுதான் ஆன்மீக பயன். என் பிரச்சனைக்கு வெளியில இருந்து ஒரு மிரக்கல் வரணும்னு காத்திருப்பதை விட இந்த பிரச்சனையை எதிர்கொள்ள என்னுள்ள என்ன மாற்றணும்னு கேட்க ஆரம்பிப்பது பெரிய மாற்றம். இப்போ ஒரு குடும்பத்தை எடுத்துக்கோங்க. கணவன் மனைவிக்குள்ள தினமும் சண்டை. இருவரும் ஒருத்தரை ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. மனைவி சொல்றாங்க, அவர் என்னை புரிந்து கொள்ளவே மாட்டாரு. கணவன் சொல்றாரு, அவங்க என்னை மதிக்கவே மாட்டாங்க. இருவரும் ருத்ராட்சம் அணிஞ்சுக்கிட்டாலும் சண்டை தொடர்ந்துகிட்டே இருக்கு. அப்ப ருத்ராட்சம் வேலை செய்யலைன்னு சொல்லலாமா? இல்ல. அந்த இருவரும் ருத்ராட்சம் நினைவூற்ற ஒரு கேள்வியை கேட்கல. நான் என்ன மாற்றணும்? எப்போதும் அவர் மாறணும்னு தான் நினைச்சா குடும்பம் மாறாது. ஒருத்தர் கூட முதல்ல சொல்லலாம், நான் இனிமேல் கோபம் வந்த உடனே பதில் சொல்ல மாட்டேன். அந்த ஒரு மாற்றம் சில நேரம் இன்னொருத்தரையும் மாற்ற ஆரம்பிக்கலாம். இதுதான் ஆன்மீகத்தோட பிராக்டிக்கல் சைடு. ருத்ராட்சம் நம்மை மற்றவர்களை மாற்ற கருவியாய் இருக்கக்கூடாது, நம்மையே மாற்ற கருவியாய் இருக்கணும். இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? ஆன்மீக பொருட்களை ஆசைக்கான ஷார்ட்கட் ஆக்குறது. எனக்கு பணம் வேண்டும், எனக்கு திருமணம் வேண்டும், எனக்கு குழந்தை வேண்டும், என் பிசினஸ் வளரணும், என் எதிரி தோற்கணும், என் கணவன் என் பேச்சை கேட்கணும். ஒவ்வொரு ஆசைக்கும் ஒரு ருத்ராட்சம் தேட ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம ஆன்மீகம் மெதுவா ஒரு பார்கெயினா ஆயிடும். சிவா, நான் இந்த ருத்ராட்சம் அணிகிறேன், நீ எனக்கு இதை கொடு என்று தினமும் சொன்னா அந்த அன்பு எவ்வளவு தூய்மையானது. அதே மாதிரி கடவுளை அணுகும்போது, நான் உன்னை நினைக்கிறேன், அதனால் என் ஆசையெல்லாம் நிறைவேறணும்னு மட்டும் நினைக்காம, என்ன நடந்தாலும் அதை எதிர்கொள்ளும் மனசை எனக்கு கொடுன்னு கேட்க ஆரம்பிக்கணும். அதுதான் பக்தி ஆழமாகறதுக்கான தருணம். ருத்ராட்ச ஜாபால உபனிஷத் ருத்ராட்சத்தை சிவ தத்துவத்தோடு இணைக்கிறது. அதன் பல முகிகளுக்கும் பல்வேறு தெய்வீக தொடர்புகளையும் ஆன்மீக பலன்களையும் கூறுகிறது. அதனால் அதை அணிவது ஒரு புனித நினைவூட்டலாக பார்க்கப்படலாம். ஆனால் ருத்ராட்சத்தின் உண்மையான மதிப்பு அது நம்மை சிவனை நினைக்க வைக்கிற அளவுக்கு மட்டுமல்ல, சிவனை நினைச்சு நம்ம குணத்தை மாற்ற வைக்கிற அளவில்தான். கழுத்துல ருத்ராட்சம், வாயில சிவநாமம், ஆனா மனசுல வெறுப்பு. இது முழுமையான சாதனை இல்லை. கழுத்துல ருத்ராட்சம், மனசுல கருணை, வார்த்தையில பொறுமை, செயல்ல தர்மம், தவறு நடந்தா மன்னிப்பு கேட்கிற தைரியம், மற்றவர்களின் கஷ்டத்தை பார்த்தா உதவுற மனசு. இதுதான் ருத்ராட்சம் நம்ம வாழ்க்கைக்குள்ள உயிரோட வந்திருக்கு என்பதற்கான அடையாளம். இப்ப உங்களிடம் ஒரு கேள்வி. நீங்க ருத்ராட்சத்தை அணிஞ்சிருந்தா கடந்த 1 மாதத்துல உங்களுக்குள்ள என்ன மாற்றம் வந்திருக்கு? கோபம் கொஞ்சம் குறைந்ததா? பேச்சு கொஞ்சம் மென்மையாச்சா? பொறாமை குறைந்ததா? சிவனை நினைக்கிற நேரம் அதிகமாச்சா? மற்றவர்களிடம் கருணை அதிகமாச்சா? இல்ல ருத்ராட்சம் மட்டும் மாறாமல் அப்படியே இருக்கா, நாம மட்டும் பழைய மாதிரியே இருக்கோமா? இந்த கேள்விக்கு நாம நம்மையே ஏமாத்தாமல் பதில் சொல்லணும். ஏன்னா ஆன்மீகம் மற்றவர்களுக்கு காட்டுற வேஷம் கிடையாது. நாம தனியா இருக்கும்போது நம்ம மனசோட பேசுற நேரம். அதனால அடுத்த முறை ருத்ராட்சத்தை கையில் எடுக்கும்போது ஒரு ஆசையை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு மாற்றத்தை கேளுங்க. சிவா, எனக்கு இன்னும் பணம் வேண்டும்னு மட்டும் சொல்லாதீங்க. என்கிட்ட இருக்கிறத சரியா பயன்படுத்துற புத்தி கொடுன்னு கேளுங்க. என் பிரச்சனை போகணும்னு மட்டும் சொல்லாதீங்க. அதை எதிர்கொள்ளும் மன உறுதி கொடுன்னு கேளுங்க. என்னை எல்லாரும் நேசிக்கணும்னு மட்டும் சொல்லாதீங்க. நான் எல்லாரிடமும் அன்போட நடக்கிற மனசை கொடுன்னு கேளுங்க. அப்ப ருத்ராட்சம் உங்க ஆசைகளோட ஒரு பொருளாயிருக்காது, அது உங்க மாற்றத்தோட ஒரு சாட்சியாயிருக்கும். ஆனா இந்த ருத்ராட்சத்தை உண்மையிலேயே வாழ்க்கையோட இணைக்கணும்னா இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியம். நாம் எந்த ருத்ராட்சத்தை தேர்வு செய்யணும்? யாராவது உங்களுக்கு இந்த முகிதான் வேண்டும்னு சொன்ன உடனே வாங்கணுமா?
அல்லது 5 முகி போன்ற பொதுவாக பயன்படுத்தப்படும் ருத்ராட்சத்திலிருந்து தொடங்கலாமா? உண்மையான ருத்ராட்சத்தை எப்படி அடையாளம் காண்பது? விலை உயர்ந்ததுதான் சக்தி அதிகம்னு அர்த்தமா? அரிய முகி கிடைச்சா உடனே வாங்கிடணுமா? இந்த கேள்விகளுக்கு பதில் தெரியாம ருத்ராட்சம் வாங்குறது சில நேரம் நம்மை பக்தியில இருந்து வியாபாரத்துக்குள்ள தள்ளிவிடும். அதனால அடுத்த பகுதியில் ருத்ராட்சத்தை எப்படி தேர்வு செய்யணும், யாருடைய ஆலோசனையை கேட்கணும், உண்மை ருத்ராட்சத்தையும் போலியானதையும் எப்படி கவனிக்கணும், அதைவிட முக்கியமாக எனக்கு எந்த முகி தேவைன்னு கேட்கிறதுக்கு முன்னாடி எனக்கு உண்மையில் என்ன தேவைன்னு எப்படி கண்டுபிடிக்கணும், இந்த கேள்விக்கான பதில் அடுத்த பகுதியில். ஏன்னா சரியான ருத்ராட்சத்தை தேர்வு செய்வதை காட்டிலும் சரியான நோக்கத்தோட ருத்ராட்சத்தை அணிவதுதான் பெரிய ரகசியம். முந்தைய பகுதியில் ஒரு மிக முக்கியமான உண்மையை பார்த்தோம். ருத்ராட்சம் நம்ம வாழ்க்கையை மாயமா மாற்ற ஒரு பொருள் கிடையாது. அது நம்மை மாற்றிக்கொள்ள நினைவூற்ற ஒரு ஆன்மீக அடையாளம். அதனால எந்த ருத்ராட்சம் எனக்கு அதிக பலன் தரும்னு கேட்பதற்கு முன்னாடி எனக்கு உண்மையில என்ன தேவை, என் மனசுல என்ன மாற்றணும், நான் எதுக்காக ருத்ராட்சத்தை அணிய விரும்புறேன், இந்த 3 கேள்விகளையும் நாம நம்மையே கேட்டுக்கணும். இப்போ ஒரு பெண் ருத்ராட்சம் வாங்க போறாங்கன்னு நினைச்சுக்கோங்க. அவங்க கடைக்கு போறாங்க. கடையில நிறைய ருத்ராட்சம் இருக்கு. ஒன்று சிறியது, ஒன்று பெரியது, ஒன்றுல கோடுகள் தெளிவாயிருக்கு, ஒன்று ரொம்ப அழகாயிருக்கு, இன்னொன்று ரொம்ப விலை அதிகம். கடையில இருக்கிறவர் சொல்றாரு, அம்மா இது ரொம்ப ரேர், இது அணிஞ்சா உங்க வாழ்க்கையே மாறிடும். உங்களுக்கு பண கஷ்டம் இருக்கா? இதுதான் வேண்டும். கணவன் மனைவி பிரச்சனை இருக்கா? இந்த முகிதான். குழந்தை பிரச்சனை இருக்கா? இந்த ருத்ராட்சம் போதும். இப்படி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு ருத்ராட்சத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நாம என்ன செய்வோம்? பயந்துட்டு வாங்கிடுவோம். ஏன்னா அந்த நேரத்துல நாம ருத்ராட்சத்தை வாங்கல, நம்ம பயத்துக்கு ஒரு தீர்வு வாங்குறோம். இதுதான் ஆபத்தான இடம். ஆன்மீக பொருளை வாங்கும்போது நம்ம மனசு தெளிவா இருக்கணும். பயம் அதிகமா இருக்கிற நேரத்துல பெரிய முடிவு எடுக்கக்கூடாது. உங்களுக்கும் யாராவது இதை வாங்கலன்னா பிரச்சனை வரும்னு சொல்லி ஏதாவது ஆன்மீக பொருளை வாங்க வைக்க முயற்சி பண்ணிருக்காங்களா? அப்படி இருந்தா கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. கடவுளோட அருளை வாங்க பணம் கொடுக்க வேண்டுமா? இல்லை. ஒரு பொருளை வாங்கிறது வேறு, அதை வியாபாரமா பயன்படுத்தி பயத்தை உருவாக்குறது வேறு. ருத்ராட்ச ஜாபால உபனிஷத் ருத்ராட்சத்தின் இயல்பு, முகிகள், அணியும் முறை போன்றவற்றை விளக்குகிறது. அதுல ருத்ராட்சம் நல்ல நிலையில் இருக்கணும், குறைபாடுள்ள மணிகளை தவிர்க்கணும் என்ற பாரம்பரிய குறிப்புகளும் இருக்கின்றன. அதனால ருத்ராட்சத்தை தேர்வு செய்யும் போது முதல்ல பார்க்க வேண்டியது உண்மைத்தன்மை மற்றும் தரம். அதுக்கப்புறம்தான் முகி, அதுக்கப்புறம்தான் அழகு, அதுக்கப்புறம்தான் விலை. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு சாதாரணமான உண்மையான ருத்ராட்சத்தை விட பெயருக்காக அதிக விலை கொடுத்து வாங்குற போலியான அரிய ருத்ராட்சம் உங்களுக்கு எந்த ஆன்மீக பலனையும் தராது. இன்னைக்கு சந்தையில செயற்கையா கோடுகள் செதுக்கப்பட்ட மணிகள், வேறு விதைகளை கொண்டு செய்யப்பட்ட போலி மணிகள், மாற்றி அமைக்கப்பட்ட ருத்ராட்சங்கள் போன்றவை விற்கப்படுகிறதாக சந்தை வழிகாட்டிகளில் குறிப்பிடப்படுகிறது. குறிப்பா விலை உயர்ந்த அல்லது அரிய முகிகளை வாங்கும்போது நம்பகமான பரிசோதனை அல்லது சான்றிதழ் கேட்பது நல்ல முன்னெச்சரிக்கை. ஆனா இங்க இன்னொரு விஷயத்தையும் கவனிங்க. இணையத்துல நிறைய பேர் தண்ணீர்ல போட்டா உண்மையானது மிதக்கும், செம்பு நாணயத்துக்கு மேல சுழலும், பால்ல போட்டா நிறம் மாறாதுன்னு பல சோதனைகளை சொல்லுவாங்க. இவைகளை மட்டும் நம்பி ஒரு ருத்ராட்சம் உண்மையானதா இல்லையா என்று முடிவு செய்யக்கூடாது. சில விற்பனை வழிகாட்டிகளை இந்த மாதிரி வாட்டர் டெஸ்ட், மில்க் டெஸ்ட், காப்பர் காயின் டெஸ்ட் போன்றவை நம்பகமான ஆத்தென்டிகேஷன் முறைகள் இல்லைன்னு எச்சரிக்கின்றன. அப்படின்னா என்ன செய்யணும்? முதல்ல நம்பகமான விற்பனையாளரை தேர்வு செய்யணும். விலை அதிகமான அரிய முகி வாங்குறீங்கன்னா அதன் ஆத்தென்டிசிட்டி பற்றிய சரிபார்ப்பு அல்லது பரிசோதனை அறிக்கை இருக்கிறதா என்று கேட்கலாம். உதாரணத்துக்கு எக்ஸ்ரே பரிசோதனை ருத்ராட்சத்தின் உள்ளே இருக்கும் இயற்கையான அமைப்பையும் சீட் கம்பார்ட்மெண்ட்ஸையும் பார்க்க உதவக்கூடிய ஒரு முறையாக பயன்படுத்தப்படுகிறது. ஆனா எந்த சர்டிபிகேட்டையும் கண்மூடித்தனமா நம்பக்கூடாது. பரிசோதனை யார் செய்தது, என்ன முறையில் செய்தது, அந்த அறிக்கைக்கு நம்பகத்தன்மை இருக்கிறதா என்பதையும் கவனிக்கணும். இப்போ ஒரு சின்ன விஷயம். ருத்ராட்சம் இயற்கையாக உருவாகிற விதை. அதனால எல்லா மணியும் ஒரே மாதிரி பெர்ஃபெக்ட்டா இருக்காது. சிலது கொஞ்சம் வளைந்திருக்கும், சிலது பெரியதாக இருக்கும், சிலதுல கோடுகள் ஆழமாயிருக்கும், சிலதுல மெதுவாயிருக்கும். இயற்கையான பொருள்னா சிறிய வேறுபாடுகள் இருக்கலாம். எல்லா மணியும் ஒரே மாதிரி பெர்ஃபெக்ட்டா இல்லையே, அதனால இது ஃபேக் என்று உடனே முடிவு செய்யக்கூடாது. அதே நேரம் தெளிவான செயற்கை வெட்டுக்கோடுகள், ஒட்டிய பகுதிகள், இயற்கைக்கு மாறான மாற்றங்கள் போன்றவை இருந்தா சந்தேகத்தோட பார்க்கணும். இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த முகி ருத்ராட்சத்தை தேர்வு செய்வது? இதுக்கு இணையத்துல 1000 பதில்கள் கிடைக்கும். உங்க பிறந்த தேதி இதுதானா? இந்த முகி. உங்க ராசி இதுதானா? அந்த முகி. உங்க கிரகம் பலவீனமஸ் இருக்கா? இந்த முகி.
உங்க வாழ்க்கையில இந்த பிரச்சனை இருக்கா? இந்த முகி. ஜோதிடம், தந்திரம், சைவ மரபு, குரு வழிகாட்டுதல், ஒவ்வொரு மரபுக்கும் தனித்தனி அணுகுமுறைகள் இருக்கலாம். அதனால ஒரு வெப்சைட்ல பார்த்த ஒரு பட்டியலை எல்லாருக்கும் கட்டாயமான சாஸ்திர விதியா சொல்லக்கூடாது. உங்க குரு மரபு இருந்தா அந்த வழியில கேட்டு தேர்வு செய்யலாம். அப்படி ஒரு வழிகாட்டுதல் இல்லைன்னா அதிகமான விலை, அரிய முகி, பெரிய கிளைம் இவைகளை தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. எளிமையான நம்பகமான ருத்ராட்சத்திலிருந்து ஆன்மீக சாதனையை தொடங்கலாம். அதுல தினசரி சிவநாமம் இருக்கலாம், சிறிய தியானம் இருக்கலாம், மன அமைதி பயிற்சி இருக்கலாம், நல்ல வார்த்தை பேசுற பழக்கம் இருக்கலாம், யாரையும் தேவையில்லாம காயப்படுத்தாம இருக்கிற முயற்சி இருக்கலாம். இதுதான் முக்கியம். இப்போ ஒரு பெண்ணோட வாழ்க்கையை எடுத்துக்கோங்க. அவங்க ஒரு பெரிய எக்ஸ்பென்சிவ் ருத்ராட்சம் வாங்கிட்டாங்க. ஆனா தினமும் காலை எழுந்த உடனே ஃபோன், அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா, மற்றவர்களோட வாழ்க்கையை கம்பேர் பண்ணிக்கிட்டே மனசு குழப்பம். அவங்களுக்கு வீடு இருக்கு, அவங்களுக்கு கார் இருக்கு, அவங்க குழந்தை நல்லா படிக்குது, அவங்களுக்கு இவ்வளவு பணம், எனக்கு மட்டும் ஏன் இப்படி தினமும் மனசை நாமளே காயப்படுத்திக்கிட்டு இருந்தா கழுத்துல இருக்கிற ருத்ராட்சம் என்ன செய்யும்? அது ஒரு கேள்வி கேட்கும். நீ உன்னை ஏன் மற்றவர்களோட ஒப்பிடுகிறாய்? இந்த கேள்வியை கேட்க ஆரம்பிக்கிற தருணத்திலிருந்து ஆன்மீகம் தொடங்கலாம். அதனால ஒரு ருத்ராட்சத்தை தேர்வு செய்வதற்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில ஒரு சங்கல்பம் தேர்வு பண்ணுங்க. நான் தினமும் குறைந்தது 5 நிமிடம் அமைதியா இருப்பேன். நான் கோபம் வந்த உடனே பதில் சொல்ல மாட்டேன். நான் தினமும் சிவநாமத்தை நினைப்பேன். நான் என்னை மற்றவர்களோட ஒப்பிடுற பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்பேன். என் குடும்பத்துல இருப்பவர்களிடம் மரியாதையா பேச முயற்சி பண்றேன். இந்த ஒரு உறுதி இருந்தா ருத்ராட்சம் உங்கள் வாழ்க்கையில அர்த்தம் பெற ஆரம்பிக்கும். இன்னொரு கேள்வி, ருத்ராட்சத்தை குருவிடமிருந்து வாங்கணுமா? சில குரு மரபுகள்ல அப்படிப்பட்ட வழக்கம் இருக்கலாம். குருவிடமிருந்து மந்திர உபதேசம் பெற்று அதற்கேற்ற ருத்ராட்சத்தை அணிவது சில சாதனை மரபுகளில் முக்கியமாக இருக்கலாம். அதை மரியாதையோட பின்பற்றலாம். ஆனா குருவிடமிருந்து வாங்காத ருத்ராட்சம் வேலை செய்யாது என்று எல்லாருக்கும் பொதுவான சாஸ்திர விதியா சொல்ல முடியாது. ஒரு பெண் தன்னுடைய பக்தியோட நம்பகமான இடத்திலிருந்து ஒரு ருத்ராட்சத்தை வாங்கி அதை சிவநினைவோட அணியலாம். முக்கியம் நோக்கம், அடுத்து ஒழுக்கம், அடுத்து பக்தி, அடுத்து நடைமுறை, இவையெல்லாம் இருந்தால் போதும். இன்னொரு முக்கியமான விஷயம், ருத்ராட்சத்தின் விலை அதிகமாயிருந்தா அதன் ஆன்மீக மதிப்பும் அதிகமாயிருக்கும் என்று நினைக்காதீங்க. ஒரு பெரிய கல், ஒரு அரிய முகி, ஒரு விலை உயர்ந்த சர்டிபிகேட், ஒரு ஃபேன்சி பாக்ஸ், இவை எல்லாம் இருந்தாலும் மனசுக்குள்ள அகந்தை இருந்தா என்ன பயன்? மாறாக ஒரு சாதாரணமான 5 முகி ருத்ராட்சத்தை கழுத்துல அணிந்து தினமும் சிவனை நினைச்சு பொறுமையா நேர்மையா கருணையோட வாழற ஒருத்தரோட ஆன்மீக பயணம் ரொம்ப ஆழமா இருக்கலாம். இதுதான் நாம மறக்கக்கூடாத உண்மை. ருத்ராட்சம் விலை உயர்ந்ததா இருக்கணும்னு சிவன் கேட்க மாட்டார். நம்ம மனசு உண்மையா இருக்கிறதா என்பதுதான் முக்கியம். ஒரு சிறிய குழந்தை தன்னோட அம்மாவுக்கு ஒரு பூ கொடுக்குது. அந்த பூவுக்கு சந்தை விலை எவ்வளவு? ரொம்ப குறைவாயிருக்கலாம். ஆனா அந்த குழந்தை அதை கொடுக்கும்போது இருக்கிற அன்பு, அது விலை இல்லாதது. அதே மாதிரி ருத்ராட்சமும், அதன் விலை இல்ல, அதை அணியிற மனசின் நிலைதான் முக்கியம். இப்ப இன்னொரு விஷயம், ருத்ராட்சம் வாங்கும்போது எனக்கு இந்த முகி கிடைக்கணும்னு பிடிவாதம் பிடிக்காதீங்க. சில முகிகள் இயற்கையிலேயே அரிதாக இருக்கலாம். அதனால அவை அதிக விலை கொண்டிருக்கலாம். அதிக விலை கொடுக்க முடியும் என்பதற்காக அவசியமா வாங்க வேண்டியதில்லை. ஒரு சாதாரண பக்தருக்கு தினசரி சிவ நினைவோட வாழ்வது முக்கியம்னா அதற்கேற்ற எளிய ருத்ராட்சம் போதுமானதாக இருக்கலாம். உங்களுக்கும் ஒரு கேள்வி, நீங்க ருத்ராட்சம் வாங்க நினைக்கிறீங்கன்னா உண்மையில் உங்களுக்கு என்ன தேவை? பணம், அமைதி, மன உறுதி, ஆன்மீக பயிற்சி, அல்லது யாராவது இந்த மணி உங்கள் வாழ்க்கையை மாற்றும் என்று சொன்னதால ஆசை வந்ததா? இந்த கேள்விக்கு நேர்மையா பதில் சொல்லுங்க. ஏன்னா நம்ம ஆன்மீக பயணம் பிறர் சொல்ற வார்த்தையில தொடங்கக்கூடாது. நம்ம உள்ளத்தோட உண்மையான தேடலில தொடங்கணும். இப்ப நம்ம பயணம் கிட்டத்தட்ட முடிவை நோக்கி வந்துடுச்சு. முதல்ல பெண்கள் ருத்ராட்சம் அணியக்கூடாதா என்ற ஒரு கேள்வியோட ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் ருத்ராட்சத்தின் தோற்றத்தை பார்த்தோம். பெண்களுக்கு பொதுவான தடை இருக்கிறதா என்று பார்த்தோம். முகிகளின் பாரம்பரிய தத்துவங்களை பார்த்தோம். அணியும் முறைகளையும் பார்த்தோம். மாதவிடாய் காலத்தையும் பார்த்தோம். ருத்ராட்சம் வாழ்க்கனை எப்படி மாற்றணும்னு பார்த்தோம். இப்ப கடைசியாக ஒரு மிக பெரிய கேள்வி மட்டும் மீதி இருக்கு. ருத்ராட்சத்தை அணிவது மட்டும் போதுமா? கழுத்துல சிவனோட கண்ணீரின் அடையாளம் இருக்கு, ஆனா நம்ம கண்களில் கருணை இருக்கா? கையில ருத்ராட்சம் இருக்கு, ஆனா நம்ம செயலில் தர்மம் இருக்கா? வாயில சிவநாமம் இருக்கு, ஆனா நம்ம வார்த்தையில் அன்பு இருக்கா? நெற்றியில் விபூதி இருக்கு, ஆனா நம்ம மனசுல அகந்தை குறைந்ததா? இந்த கேள்விகளுக்கான பதில்தான் நம்ம முழு பயணத்தோட முடிவு. அடுத்ததும் இந்த உரையின் இறுதி பகுதி. அங்க நாம ருத்ராட்சத்தை ஒரு மணியா பார்க்காம சிவனை நினைவூற்ற ஒரு வாழ்க்கை சின்னமா எப்படி பார்க்கலாம்னு பார்க்கணும். ஒரு பெண்ணோட பக்தி ஏன் யாருடைய அனுமதிக்கும் அடிமையாக இருக்க வேண்டியதில்லை.
ருத்ராட்சம் நம்ம கழுத்துல மட்டும் இல்லாம நம்ம குணத்துல எப்படி அணியப்படணும்னு எல்லா கேள்விகளுக்கும் ஒரு மனதை தொடும் முடிவை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஏன்னா கடைசியில் ருத்ராட்சத்தை கழுத்துல அணிவது ஒரு பழக்கம். ருத்ராட்சம் நினைவூற்ற சிவ தத்துவத்தை இதயத்தில் அணிவதுதான் உண்மையான ஆன்மீகம். அந்த உண்மையான உச்சத்தை அடுத்த பகுதியில் சந்திப்போம். ஒரு ருத்ராட்சத்தை கழுத்துல அணிஞ்சிருக்கீங்க, ஆனா உங்க மனசுக்குள்ள சிவன் இருக்காரா? இல்ல ருத்ராட்சம் மட்டும் சிவனுடைய அடையாளமா மாறி நம்ம வாழ்க்கை பழைய மாதிரியே இருக்குதா? இந்த கேள்வியோட தான் நம்ம இந்த நீண்ட பயணத்தை முடிக்க போறோம். முதல்ல நாம கேட்ட கேள்வி என்ன? பெண்கள் ருத்ராட்சம் அணியக்கூடாதா? இந்த கேள்விக்கான பதில தேடும்போது பயத்தையும் சம்பிரதாயத்தையும் சாஸ்திரத்தையும் தனித்தனியா பார்க்கணும்னு புரிஞ்சுக்கிட்டோம். ருத்ராட்ச ஜாபால உபனிஷத் ருத்ராட்சத்தின் தோற்றம், அணியும் முறை, முகிகள், அதனோட ஆன்மீக முக்கியத்துவம் ஆகியவற்றை பத்தி பேசுகிறது. சிவனுடைய கண்களிலிருந்து விழுந்த கண்ணீர் துளிகள் ருத்ராட்சமாக ஆனதாக அந்த உரை கூறுகிறது. மேலும் ருத்ராட்சத்தை உடலின் பல பகுதிகளில் அணிவது பற்றிய பாரம்பரிய குறிப்புகளும் அதில் இருக்கின்றன. பெண்களுக்கு மட்டும் அணியக்கூடாது என்ற பொதுவான தடையை அந்த உரையில் தெளிவாக காண முடியவில்லை. அதனால ஒரு பெண் ருத்ராட்சம் அணிய விரும்புறாங்கன்னா அவங்கள பயமுறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அதே நேரம் எந்த விதிமுறையும் கிடையாது, என்ன வேண்டுமானாலும் செய்யலாம்னு சொல்லக்கூடாது. சில குடும்பங்களுக்கும் சில குரு மரபுகளுக்கும் தனித்தனி ஆசாரங்கள் இருக்கலாம். குறிப்பிட்ட நடைமுறையை பின்பற்றுறவர்கள் அதை மரியாதையோட பின்பற்றலாம். ஆனா அந்த ஒரு வழக்கத்தை எல்லா பெண்களுக்கும் கட்டாயமான வேத விதியா மாற்றக்கூடாது. இதுதான் நம்ம இந்த உரையில கற்றுக்கிட்ட முதல் பெரிய பாடம். இப்ப இரண்டாவது பெரிய உண்மை, ருத்ராட்சம் ஒரு மாயக்கல் கிடையாது. அது அணிந்த உடனே வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனையும் ஓடிப்போகாது. கடன் இருந்தா கணக்கு பார்க்கணும், உடம்பு சரியில்லைன்னா மருத்துவரை பார்க்கணும், குடும்பத்துல பிரச்சனை இருந்தா பேசணும், வேலையில முன்னேறணும்னா உழைக்கணும், மனசு குழப்பமா இருந்தா நம்ம பழக்கங்களை கவனிக்கணும். ருத்ராட்சம் இந்த முயற்சிகளுக்கு மாற்று கிடையாது. ஆனா இந்த முயற்சிகளுக்குள்ள நம்ம மனசை நிலைநிறுத்துற ஒரு நினைவூட்டலா இருக்கலாம். காலை எழுந்ததும் அந்த ருத்ராட்சத்தை கையில எடுக்கிறீங்க. ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்க. சிவா, இன்று என் வார்த்தையால யாரும் காயப்படக்கூடாது. கோபம் வந்தாலும் நான் என்னை கட்டுப்படுத்தணும். எனக்கு கிடைச்சத மதிக்கணும். என்னால முடிஞ்ச நல்லதை செய்யணும். இப்படி சொல்லி பாருங்க. அந்த ஒரு நிமிஷம்தான் ருத்ராட்சத்தோட உண்மையான பயணத்துக்கு ஆரம்பம். உங்களுக்கும் சில நேரம் என்ன வாழ்க்கை இதுன்னு தோணியிருக்கா? எவ்வளவு உழைத்தாலும் பிரச்சனை, எவ்வளவு நல்லவங்க மாதிரி நடந்தாலும் யாராவது புரிஞ்சிக்க மாட்டாங்க. வீட்ல ஒரு கவலை, வேலையில இன்னொரு கவலை, பணத்துல இன்னொரு கவலை, உடம்புல இன்னொரு கவலை. அந்த நேரத்துல நாம கடவுளிடம் என்ன கேட்கிறோம்? இந்த பிரச்சனைய மட்டும் எடுத்துடு. ஆனா சில நேரம் சிவனிடம் கேட்க வேண்டிய பெரிய பிரார்த்தனை வேற. இந்த பிரச்சனைய தாங்குற மனசை எனக்கு கொடு. நான் உடைந்து போகாம இருக்கிற சக்திய கொடு. எனக்கு என்ன நடந்தாலும் தர்மத்தை விட்டுடாம இருக்கிற புத்திய கொடு. இந்த பிரார்த்தனை வந்துடுச்சுன்னா நம்ம பக்தி கொஞ்சம் ஆழமா போயிடும். ருத்ராட்சம் அப்போ ஒரு ஆசையை நிறைவேற்ற கருவி கிடையாது, ஒரு மனிதனை உருவாக்குற நினைவூட்டல். ஒரு பெண்ணை நினைச்சு பாருங்க. காலையில குழந்தைய எழுப்புறாங்க. சமையல், வேலை, பயணம், அலுவலக அழுத்தம், வீட்டுக்கு வந்ததும் குடும்ப பொறுப்பு. அதுக்குள்ள தன்னோட மனசுக்குள்ள இருக்கும் கவலைகளை யாரிடமும் சொல்ல முடியல. இரவு எல்லாரும் தூங்கிட்ட பிறகு தனியா உட்கார்ந்து அழுறாங்க. அந்த நேரத்துல கழுத்துல இருக்கிற ருத்ராட்சத்தை தொட்டு, சிவா, எனக்கு எல்லாம் தெரியும், ஆனா இன்று கொஞ்சம் சோர்வா இருக்கு, என்ன தாங்கிக்கோன்னு சொன்னா அது ஒரு பெரிய ஆன்மீக தருணம். அந்த கண்ணீரை சிவன் கேட்கிறாரா இல்லையான்கிறத நாம அறிவியல் கருவியால அளக்க முடியாது. ஆனா அந்த பிரார்த்தனைக்கு பிறகு அவங்க மனசு கொஞ்சம் அமைதியாகி மறுநாள் மீண்டும் எழுந்து வாழ்க்கையை எதிர்கொள்ள முடிஞ்சா அந்த சாதனை அவங்களுக்கு உண்மையானது. அதனால ருத்ராட்சத்தை அணியிற பெண்களுக்கு நான் சொல்ல விரும்புற ஒரு விஷயம் இருக்கு. உங்க பக்திக்கு வெக்கப்படாதீங்க. யாராவது பெண்ணா இருந்து இதை ஏன் அணியிறன்னு கேட்டா கோபப்பட வேண்டாம். அதே நேரம் பயப்படவும் வேண்டாம். நான் சிவனை நினைக்கிறேன், இந்த ருத்ராட்சம் அந்த நினைவுக்கு எனக்கு உதவுதுன்னு அமைதியா சொல்லலாம். ஆன்மீகத்துல நம்முடைய நோக்கம் மற்றவரை ஜெயிக்கிறது கிடையாது, நம்ம உள்ள இருக்கிற இருட்ட ஜெயிக்கிறது தான். அடுத்த முக்கியமான விஷயம், ருத்ராட்சம் ஒரு மரியாதையா அணியணும். சேதமடைந்த, உடைந்த, பூச்சியால் கெட்டுப்போன மணிகளை தவிர்க்க வேண்டும் என்று ருத்ராட்ச ஜாபால உபனிஷத் குறிப்பிடுகிறது.
சில பாரம்பரிய உணவு மற்றும் ஒழுக்க நிலைகளையும் அந்த உரை கூறுகிறது. ஆனா இங்கேயும் பயம் வேண்டாம். மாலை கிழிஞ்சிடுச்சுன்னா கெட்டது நடக்கப் போகுதுன்னு நினைக்காதீங்க. ஒரு இயற்கையான விதை சேதமடையலாம், கயிறு பழுதாகலாம், மணி உடையலாம். அதை மரியாதையோட விலக்கி வைத்து தேவைப்பட்டால் புதிய ருத்ராட்சத்தை பயன்படுத்தலாம். சிவன் நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு சிறிய விஷயத்தையும் பயமா மாத்த சொல்ல வரல. அவர் நம்மை விழிப்புணர்வோக வாழ சொல்றாரு. இப்ப இந்த முழு பயணத்தையும் ஒரு வரியில சொல்லணும்னா, ருத்ராட்சத்தை கழுத்துல அணிவது முக்கியமில்லை. அது நினைவூட்டுற சிவ தத்துவத்தை வாழ்க்கையில அணிவதுதான் முக்கியம். சிவன் அப்படிங்கிறது அமைதி. அதனால நம்ம வார்த்தையில அமைதி வரணும். சிவன் அப்படிங்கிறது கருணை. அதனால நம்ம பார்வையில கருணை வரணும். சிவன் அப்படிங்கிறது அகந்தையை அழிக்கும் தத்துவம். அதனால நான் தான் பெரியவன்னு நினைக்கிற பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமா குறையணும். சிவன் அப்படிங்கிறது மாற்றம். அதனால பழைய காயங்களையும் தேவையில்லாத கோபத்தையும் நம்மை நாமே தாழ்த்திக்கிற எண்ணங்களையும் கொஞ்சம் கொஞ்சமா விடணும். இப்போ உங்ககிட்ட கடைசி சில கேள்விகள். நீங்க ருத்ராட்சம் அணிஞ்சிருக்கீங்களா? அணிஞ்சிருந்தா அது உங்களை மாற்றி இருக்கா? கோபம் வந்தப்போ ஒரு நிமிஷம் அமைதியா இருக்க கற்றுக் கொடுத்திருக்கா? யாரையாவது மன்னிக்க உதவி இருக்கா? சிவனை நினைக்கிற பழக்கத்தை உருவாக்கி இருக்கா? உங்களுடைய உடம்ப, மனச, வாழ்க்கைய மரியாதையோட கவனிக்க கற்றுக் கொடுத்திருக்கா? இல்லன்னா இன்று முதல் அதை ஒரு புதிய அர்த்தத்தோட அணிய ஆரம்பிங்க. அணியாதவர்களும் பரவாயில்ல. ருத்ராட்சம் இல்லாமலேயே சிவனை நினைக்கலாம், சிவநாமம் சொல்லலாம், தியானம் செய்யலாம், ஒரு நல்ல மனிதனா வாழலாம். ஏன்னா சிவனிடம் போகிற பாதை ஒரு மணியால மட்டும் கட்டுப்பட்டது கிடையாது. ருத்ராட்சம் அந்த பாதையில நடக்க உதவுற ஒரு நினைவு மிலி, ஒரு சிறிய விதை, ஒரு பெரிய நினைவு. சிவனுடைய கண்ணீரின் அடையாளம்னு நம்பப்படும் ஒரு புனித மணி. அத கழுத்துல அணிய ஒவ்வொரு முறையும், சிவா, என் வாழ்க்கையில உன் அமைதி கொஞ்சமாவது வரட்டும்னு நினைச்சுக்கோங்க. உங்களுக்குள்ள பயம் இருந்தா நான் தனியா இல்ல. உங்களுக்குள்ள துக்கம் இருந்தா இந்த துக்கத்தையும் கடந்து போக முடியும். உங்களுக்குள்ள கோபம் இருந்தா நான் என் கோபம் கிடையாது, அதை நான் கவனிக்க முடியும். உங்களுக்குள்ள குற்ற உணர்வு இருந்தா தவறை ஏற்றுக்கிட்டு மாற முடியும். உங்களுக்குள்ள நம்பிக்கை இல்லைன்னா என்னுள்ளேயும் ஒரு தெய்வீக சக்தி இருக்கு. இந்த நினைவுதான் ருத்ராட்சத்தோட உண்மையான அர்த்தமா மாறட்டும். பெண்களே, ஒரு விஷயம் மட்டும் மறக்காதீங்க. உங்க உடம்பு இயற்கையின் ஒரு அற்புதம். உங்க மனசு பல காயங்களை தாங்கி நிற்கும் சக்தி கொண்டது. உங்க பக்தியை யாருடைய பயமும் நிர்ணயிக்க வேண்டிய அவசியமில்லை. சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்கோங்க, சம்பிரதாயத்தை மதிங்க. ஆனா இரண்டையும் கலக்காம புரிஞ்சுக்கோங்க. ஆதாரமில்லாத பயத்தை கடவுளின் பேர்ல ஏற்றுக்கொள்ளாதீங்க. அதே நேரம் உங்களை வழிநாட்டுற குரு மரபு அல்லது குடும்ப ஆசாரம் இருந்தா அதை புரிதலோடவும் மரியாதையோடவும் அணுகுங்க. அதுதான் சமநிலை, அதுதான் ஆன்மீகம். இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புதிய பார்வையை கொடுத்திருந்தா, உங்க வீட்ல ருத்ராட்சம் அணிய விரும்புற ஒரு பெண்ணுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. பெண்கள் ருத்ராட்சம் அணியக்கூடாதுன்னு பயந்துட்டு இருக்கிற ஒருத்தருக்கு இந்த உண்மையை அமைதியா கொண்டு போய் சேர்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க குடும்பத்துல, நண்பர்கள் வட்டத்துல ஆன்மீகத்தை விரும்புறவர்களிடம் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இப்படிப்பட்ட பகவத்கீதை, சிவ தத்துவம், ஆன்மீக வாழ்க்கை பாடல்கள் தொடர்ந்து கேட்கணும்னா கிருஷ்ணகீதா விஸ்டம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமா இன்று முதல் ருத்ராட்சத்தை கழுத்துல மட்டும் அணியாதீங்க. பொறுமையை அணியுங்க, கருணையை அணியுங்க, உண்மையை அணியுங்க, தர்மத்தை அணியுங்க, சிவ நினைவை அணியுங்க. அப்போதுதான் ஒரு சிறிய ருத்ராட்சமணி உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஆன்மீக பயணத்துக்கு சாட்சியா மாறும். சிவன் உங்க மனசுக்கு அமைதி கொடுக்கட்டும், உங்க குடும்பத்துக்கு நல்லிணக்கம் கொடுக்கட்டும், உங்க பாதைக்கு தெளிவு கொடுக்கட்டும், உங்க உள்ளத்துக்கு தைரியம் கொடுக்கட்டும். எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் தனியா இல்ல, சிவன் என் நினைவில இருக்கிறார்னு சொல்லிக்கிட்டு முன்னாடி நடக்கிற சக்தி உங்களுக்கு கிடைக்கட்டும். ஓம் நம சிவாய.